நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசித்த இந்த வசனத்துடைய 3ஆம் வசனத்தை இப்போ சகோதரி வாசிங்க. ஓகே, 3ஆம் வசனம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர். இப்பொழுது வாசிக்கிறவர்கள் எனக்கு வாசித்து உதவி செய்யலாம். மைக்கில் வாசித்தா நேரி கேட்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரிய வாசிங்க சகோதரி. ஓகே, கவனிங்க. மிக தெளிவான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். பொதுவாக ஏசாயா அப்படின்னா என்ன? பழைய பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் சொல்லிக் கொடுத்த காரியம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். ஏனென்றால் பைபிளில் 66 புஸ்தகம், ஏசாயாவில் 66 அதிகாரம், 39 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு சத்தியங்களை பார்க்க முடியும். அடுத்து 27 அதிகாரத்தை பார்த்தால் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை பார்க்க முடியும். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, சுவிசேஷம் என்றால் வாட் இஸ் அ காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் பெயர், இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் காயங்கள், இயேசுவின் மரணம், பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, அல்லேலூயா, எதிர்காலங்கள், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ அரசாட்சி, எல்லாவற்றையும் தெளிவாக இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. அதனால் அதுக்கு பெயர் என்ன சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். அல்லேலூயா. கவனிங்க, உங்களுடைய சொந்த எங்கே இருக்கட்டும், வார்த்தை கவனிங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சிந்தை எங்கே இருக்கட்டும். ஓகே, கம் ஆன், லிசன் டு மீ. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா, இயேசு கிறிஸ்து சினகாவுக்கு போயிருந்தார், ஒரு ஜெபாலயத்திற்கு. அவர் கையில் தோல் சொடல் கொடுத்தார்கள் ஏசாயாவை. அவை தம்மை குறித்து எழுதப்பட்டவர்களை வாசித்து அமர்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகே, குட். இந்த 64ஆம் அதிகாரம் என்ன? உங்களுடைய சிந்தைங்க இருக்கட்டும். இன்றைக்கு நான் பிரசங்கிப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த அதிகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 64ஆம் அதிகாரம் என்ன? சபை ஜபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சபை ஜபிக்கணும். தீர்க்க தரிசனம் என்ன? ஏசாயா 64 தீர்க்க தரிசனம் சபை ஜபிக்க வேண்டும். அது ரெண்டாக பிரிக்கணும். 1 to 8 வரை முதல் பகுதி, த ஃபர்ஸ்ட் பார்ட், 1 to 8, 1 முதல் 8 வரை முதல் பகுதி. அதாவது தேவ வல்லமை வெளிப்படுத்த சபை ஜபிக்க வேண்டும். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன? 9, 10, 11, 12 மன துயரங்களில் சபை ஜபிக்க வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இதான் அந்த 2 பகுதியை ஏசாயாவை பிரிக்கணும். 64ஆம் அதிகாரத்தை பிரித்தால் 1 முதல் 8 வரை தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜபிக்கணும். பதில் சொல்லுங்க. தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை என்ன செய்யணும்? ஜபிக்கணும். அல்லேலூயா. ஓகே, அடுத்த பகுதி என்ன சொல்லுங்க? மன துயரங்களில் சபை ஜபிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், குடும்பத்துக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிக்கு தேவை ஜெபம், இன்னைக்கு அதிகாரிகளுக்கு தேவை ஜெபம். அதான் இன்னைக்கு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். அரசியல்வாதிகளுக்கு தேவை ஜெபம். இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். 1000 வார்த்தைகளை பதிவு செய்யலாம். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்யாத ஜெபம் செய்யும், யாரோ எவரோ செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில் சொன்னால் மூளை செய்யாத முழங்கால் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறவுகோல். அல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டே போலாம். ஜபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான், ஜபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்ளுகிறார், ஜபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார், ஜபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார், ஜபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார், ஜபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை சொல்லுகிறான், ஜபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார், ஜபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், ஜபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபிக்கிறவன் தேவனோடு இணைந்து விடுகிறான், ஜபிக்கிறவனோடு தேவன் இணைந்து விடுகிறார், ஜபிக்கிறவன் தேவனை சார்ந்து கொள்கிறான்,
கொள்கிறான், ஜெபிக்கிறவனை தேவன் சார்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கர்த்தருக்காக நிற்பான், ஜெபிக்கிறவனுக்காய் கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ரே பா ஷாக்கா பா. கொஞ்சம் பலத்துல நீ தேவனுக்காக நின்னால் நிற்க முடியாத இடத்துல உனக்காக அவர் நிற்பார். அவர் நிற்பார். ஹே 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 பாக்கா பாக்கா லா ராக்கா சாக்கா. ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அதிகாலை ஜெபிக்கிற ஜெபம் மகளே, கர்த்தர் தட்டி எழுப்பதை நீ பார்ப்ப. சபையில சாட்சி சொல்ல போகிற நாளைக்கு கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். உன் ஆதி அனுபவத்தை தருகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி இப்பொழுதே பட்டுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ரொம்ப எளிமையான ஒரு பகுதியை தான் கூட பேச போகிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய உண்மையான சாட்சிகளை இன்றைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிலருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. சிலருடைய காயங்கள் ஆறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த 23வது நாள் உங்களுடைய உபவாசத்தினுடைய சில காரியங்களுக்கு பதிலை கர்த்தர் தருகிற நாளாய் கர்த்தர் மாறப்போகிறார். ஆமென். ஓகே, நம்ம ஒரு பகுதி மட்டும் தியானிக்க போகிறோம். 2 பகுதி சொன்னேன். ஒன்று, தேவ வல்லமை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? மன துயரங்களில் சபை ஜெபிக்கிறது. நீங்கள் ஆதி சபை பார்த்தீங்கன்னா, ஆதி சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி சபை பெருகினது ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஆதி சபை கட்டப்பட்டது ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஆமாம், நான் சின்ன வயசுல ஆவிக்குரிய சபையில் பிறந்து வளர்ந்ததுனால ஒரு 50 வருஷங்களுக்கு மேலாக, ஒரு 52 53 வருஷத்துக்கு மேலாக உள்ள அந்த பெந்தைக்கோஸ் அனுபவங்கள் என் கண் முன்பாக வருகிறது. இன்றைக்கு இருக்கிற நவீன இசைக்கருவிகளோ நவீன காரியங்களோ ஒன்றுமில்லை. அன்றைக்கு இருந்த ஒரு ட்ரம் இருக்கும், ஒரு பாய் இருக்கும், சின்ன ஓட்டுப்புறையாக இருக்கும், அல்லது ஓட்டு கட்டுற ஓலை கட்டிடமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பரிசுத்த வாட்டிகள் ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மருந்து கைவிடப்பட்ட வியாதி குணமானது. ஆமென். தோத்துறோம். பாம்பு கடிச்சவங்கெல்லாம் சோமாகி போனாங்க, பைத்தியங்களெல்லாம் சோமாகி போச்சு. இப்படி ஜெபத்தில் வளர்ந்தது தான் சபை. ஆதி சபையார்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அதனால் ஜெபம் சாதாரணமானது அல்ல. ஆமென் சொல்லுங்கள். ஜெபம் நல்ல பாத்திரத்தையும் பயன்படுத்தும், உடைச்ச பாத்திரத்தையும் பயன்படுத்தும். ஜெபிக்கிறவங்க செத்து போகலாம், ஜெபம் சாகாது. ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு ஜீவனுள்ள விதை. அந்த விதை முளைத்து எழும்பி கனி கொடுக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், நான் பிறகு சொல்கிறேன். நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆதி சபை எப்படி ஜெபம் பண்ணாங்க. சபையார் பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பணியாளிகள் குணமாகும்படி ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியமாக பேசணும்னு ஜெபித்த போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். glory be to God. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. தேவன் அப்படி செய்தார். ஓகே, இப்போ நம்ம ஜெபத்தில் அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை கவனிங்க. அவர்கள் ஜெபத்தில் சபை ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தியானிக்க போகிறோம். திரும்ப வாசிங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினி. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீங்கள் வாசிக்கிறோம். எரேமியா 29:11 வாசிக்கலாமா? ஜெரேமியா சாப்டர் 29 verse 11, 29:11 வாசிங்க. எரேமியா 29. நீங்கள் மைக்கில் வாசிக்கணும், எல்லாரும் கேட்கட்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்தை ஏதுவானவர்களே. 3 அனுபவம். நல்ல கவனிங்க. என்ன கவனிங்கம்மா? 3 அனுபவம். இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க. எதிர்பார்த்தேன் கர்த்தர். உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். ஜபத்தோடு எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் பிள்ளைக்காக எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் வேலைக்காக எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் தொழிலில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் வியாபாரத்தில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். ஆமென். எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் நிற்கிறேன்னா எங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஜெபம் அதில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய தாயார் நல்ல பரிசுத்த வாட்டி, 92 வயது வரை என்னோடு வாழ்ந்தார்கள். அவங்க சாகிற வரைக்கும் மருந்து எடுத்ததே இல்லை, வியாதி வராமல் இல்லை.
எனக்கு 17 வயசில் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டி, கேன்சர் மாதிரி ஒரு பெரிய கட்டி இருந்தது. 1 வருடம் மரண பருவாய். அழகாக சொன்னாங்க, கிறிஸ்து ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். மரண தருவாயிலே அவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த என்னுடைய 17வது வயதில், அப்போ நான் 12 வயசில் அபிஷேகம் பெற்றிருந்தேன். ஆமாம், தோத்துறோம். 15 வயசில் ஞானசானம் பெற்றிருந்தேன். ஆனால் 17 வயசில் குடும்ப கஷ்டம், அதனால் என் வாழ்க்கை தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தது. தேவைன்னா பின்னால் பதிவு செய்கிறேன். பிறக்கும் போது என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 பெண் பிள்ளைகள், 7 சகோதரிமார். எனக்கு 8வது எங்கள் அம்மா ஒரு ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே உலகெல்லாம் நிந்திக்குது, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்ப்பா, ஊழியத்துக்கு என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், அவன் ஊழியம் செய்வான், என் கண்ணை அதை பார்க்கணும் அப்படின்னு ஜபத்தில் கிடைச்சனால தான் எனக்கு ஜெபராஜ்னு பேர் வச்சாங்க. ஆண்டவர் நல்லவர், ஆமென். நான் அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன். ஆனால் வறுமை, என்னுடைய 17வது வயதில் நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, கடுமையான வறுமை. இதெல்லாம் பார்த்துட்டு ஊழியமே வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி சென்னைக்கு ஓடி போயிட்டேன். அந்த நாட்களில் ஒரு நாள் ஜபிக்கிறத நான் பார்த்தேன். ஊருக்கு ஓடி போகணும், சென்னைக்கு ஓடி போகணும்னு சொல்லி நான் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கிறேன். என்னோடய +2 முடிகிற நாட்கள் அது, 17வது வயது. எங்கள் அம்மா ஒரு நாள் ஜபிக்கிறத பார்த்தேன். அப்படி எங்கள் அம்மா லேசில் அழமாட்டாங்க, அழுதா அது ஜபமாக தான் இருக்கும். சும்மா எதையும் கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க, விசுவாச ஒரு வீராங்கனை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆண்டவரே ஒரு பையனை கேட்டேன் கொடுத்தீங்கல்ல, அவன் பின்மாறி போயிட்டானே எனக்கு தெரியுது, ஆனால் நான் இப்போ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர ரெடியாக இருக்கிறேன், ஆனால் அவன் ஊழியக்காரனாக மாறி ஒரு பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்த்துடணும்ப்பா, பார்த்துட்டு நான் செத்துடுறேன்னு ஜெபம் பண்ணாங்க. 1 வருஷம் மரணப்படுக்கை. என்றைக்கு நான் ஊழியக்காரனாக மாறினேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு எங்கள் அம்மா வியாதியை கர்த்தர் மாற்றினார். என் பிரசங்கத்தை மட்டும் கேட்கல, கேட்டிங்களா, என் பையனை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், அவன் பிரசங்கத்தை கேட்குற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. 4 பேர குழந்தைய, 4 ஆண் பேர குழந்தைய கையில் எடுத்து வளர்க்கிற கிருபையை கர்த்தர் தந்தார். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய 2வது பையன் தான் வந்தான், முழு நேர ஊழியன், என்னை விட வல்லமை அவன் ஊழியம் செய்கிறான். அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் ஊழியத்தின் நிமித்தமாய் மும்பை பட்டணத்தில் இருந்தேன். அன்றைக்கு என்னுடைய மருமகள் குழந்தையை தூக்கிட்டு ஊருக்கு வந்தபோது எங்கள் அம்மாவுக்கு இயற்கையாக கண் தெரியாமல் ஆயிட்டு. கடைசியாக கையில் எடுத்து சொன்னாங்களே, என் சுதந்திரவாளி வீட்டுக்கு வந்திருக்கிறான். அதில் ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜெபித்தாங்க. தலைமுறைகளை பார்க்க கர்த்தர் வைத்தார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். முதல் அனுபவம் என்ன தெரியுமா, எதிர்பார்த்த அல்லது காரியங்களை அவர் செய்வார். நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா. வெரி குட், இதாங்க சாட்சி. அல்லேலூயா, தேங்க்யூ. இது ஒரு அனுபவம், the one of the experience. இது ஒரு அனுபவம். குட், லிசன் டு மீ. என்ன ஒரு அனுபவம் தெரியுமா, நான் எதிர்பார்த்தேன், எனக்கு நடக்கலை. புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம், விசிலிங்களாமா இங்கம்மா, புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்க. The Lamentation chapter 4 verse 17. நோ மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரி. புலம்பல் 4:17, 4:17. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள், என்னை கவனிக்கிறீங்களா, இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த முதல் அனுபவத்தை சொன்னேன், நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். 2வது அனுபவம் என்ன தெரியுமா, என்னை கவனிக்கிறீங்களா, இன்னும் எங்களுக்கு உதவி வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனால எங்களுடைய கண்களெல்லாம் பூத்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். நான் அழுது எங்கள் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. எதிர்பார்த்தேன், எனக்கு நடக்கலை. இது ஒரு அனுபவம். ஹலோ, முதல் அனுபவம் சொன்னேன், நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இது ஒரு அனுபவம். 2வது அநேகருடைய அனுபவம் என்ன தெரியுமா, எதிர்பார்த்தேன், இன்னும் விசுவாசி தான், எதிர்பார்த்தேன் இன்னும் கிடைக்கல. ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. நான் சில நேரம் ஊழியக்காரங்க தான், எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. ஏன் கிடைக்கல, அதுலேயே ஆன்சர் இருக்குது. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு காத்து கொண்டிருந்தோம். மனிதரை நேசியுங்கள், உறவுகளை நேசியுங்கள், நட்புகளை நேசியுங்கள். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த மனிதனும் அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தர். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கீப் லுக்கிங் டு ஜீசஸ். தலைகளை உயர்த்தி அவரை பாருங்க. எல்லாருங்க இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா, உங்களுடைய சிந்தை இங்கே இருப்பதாக. லிசன் டு மீ. அல்லேலூயா. நல்ல வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்குமா போல, வேலைக்காரன் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்குமா போல, நீர் எங்களுக்கு
இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1 மறுபடியும் சொல்றேன், எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். நம்பர் 2, எதிர்பார்த்தேன் கிடைக்கல. ஏன் எதிர்பார்த்தேன்? எங்கே எதிர்பார்த்துட்டோம்? விடுவிக்க முடியாத, ரட்சிக்க முடியாத மனிதர். இன்னைக்கு சொல்லுங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதர்கள் அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தர். ஹல்லேலூயா. 3வது அனுபவத்தை தியானிக்க போகிறோம். 3வது அனுபவம் என்ன? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நாட்கள் வருகிறது. அன்பு டியர் பிரதர், டியர் சிஸ்டர், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வருகிறது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த உயர்வை கர்த்தர் தந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேன்மையை கர்த்தர் தந்தார். 100% நான் சொல்வேன், 100% என் வாழ்வில் இதுவரைக்கும் முழு நேர வேதாகம கல்லூரி முடித்து நான் 38 ஆண்டுகளாய் முழு நேரமாய் பயணிக்கிறேன். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். 38 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன் முழு நேரமாக. ஆஃப்டர் பைபிள் காலேஜ் வேதாகம கல்லூரி முடித்த பிற்பாடு நான் அனுபவிக்கிற 100 ஆசீர்வாதங்களை நான் சொல்கிறேன். ஒன்றும் நான் எதிர்பார்த்ததல்ல, நான் சிறுவனாக இருந்தபோது எதிர்பார்த்ததல்ல, நான் வாலிபத்தில் எதிர்பார்த்ததல்ல, எல்லாமே எதிர்பாராம ஆண்டவர் செய்தது. ஹல்லேலூயா. கவனிங்க, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நீர் இறங்கினேன். நீங்கள் சங்கீதம் 65 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிறார்னு எழுதியிருக்கிறது. ஆமேன். நம்ம புது வருட ஆராதனையிலே சில சபைகளில் அந்த சங்கீதங்களை வாசிப்போம்ல, பயங்கரமான காரியத்தை செய்கிறவர் என்கிற 5ஆம் வசனமா வாசித்து பாருங்க. வசனம், பூமியின் கடையாந்தரங்களிலும் பயங்கரமான காரியத்தை எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை அருளி செய்கிறேன். அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். ஓகே, எதிர்பாராத காரியம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். கட்டாயம் அவர் செய்ய போறார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். எத்தனை சாட்சி சொல்ல முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 7 காரியங்களை எனக்கு பிரயோஜனமாக இருந்த, என்னை மாற்றின, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க போகிறோம். வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்கள்கிட்ட பேச போகிறார். இந்த 7 குறிப்புகளையும் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிடுங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி வேர்ட், இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? இதற்கு ஆதாரமாக வேதாகமத்தில் ஒரு பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சிடுங்க கையில். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை கையில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென். க்ளோரி டு காட். ஓகே, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்றால் நம்முடைய மனதில் வருகிறது என்ன? எருசலேம் பட்டணம், அங்கே ஒரு பெரிய தேவாலயம், அங்கே நிறைய வாசல். அந்த வாசலில் ஒரு வாசலில் யார் இருந்தால் அலங்கார வாசல், அங்கே யார் இருந்தால் சப்பானி. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறவனுக்கு வயசு எத்தனை? 40 வயசு. அன்றைக்கு பேதுரு யோவான் எங்கே வந்தாங்க? ஜெபம் பண்ண வந்தாங்க. ஹல்லேலூயா. இவன் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்தான், அவனை தூக்கி விட்டாங்க, அவன் சோமாயிட்டான். அவர்களோட கூட சர்ச்சைக்கு போனான். இதுதான் செய்தி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதிலிருந்து 7 காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதிர்பாராமல் இவன் வாழ்வில் நடந்தது என்ன? 40 ஆண்டுகளாய் மற்றவங்களை பார்த்து பார்த்து சோர்ந்தவன், யாரையோ சார்ந்து வாழ்ந்தவன், அவனால் நிற்க முடியாதவன். ஹல்லேலூயா. சுயமாய் முடிவெடுக்க முடியாதவன். லிசன் டு மீ. சுயமாய் முடிவெடுக்க முடியாதவன். ஹல்லேலூயா. 2 காரியத்தை நான் சொல்லட்டுமா? 2 காரியத்தை சொல்லட்டுமா? அவன் தானா பிச்சை எடுக்க வரலங்க. அவன் தானா பிச்சை எடுக்க வரல, யாரோ சுமந்து கொண்டு அவனை கொண்டு வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சூழ்நிலைமை அவனை நிர்பந்தமாய் மாற்றி விட்டது. யாரோ அவனை நிர்பந்தமாய் மாற்றி விட்டார்கள். அம்மா, பிசிக்கல் சேலஞ்ச் எல்லாருமே பிச்சைக்காரங்க அல்ல. நடக்க முடியாத எல்லாரும், கண் தெரியாத எல்லாரும் பிச்சைக்காரர்கள் அல்ல. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஊழியம் உண்டு. பார்வையற்றவங்க மத்தியில் நான் ஊழியம் செய்வேன். 3வது சனிக்கிழமை தோறும் பார்வையற்ற மக்களை அழைத்து ஒரு 70-80 பேர் அழைத்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஜெபம் நடத்தி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உதவி செய்கிறது வழக்கம். டிசம்பர் 26 500 பார்வையற்றவர்களை கூப்பிடுவேன். அதில் போன வருஷம் 465 பேர் வந்திருந்தார்கள். ஒரு பெரிய மண்டபம் எடுத்து அவங்கள உட்கார வச்சு காலை மதியான உணவு கொடுத்து அவங்களுக்கு வழிப்பிரயாண செலவு கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவங்கள கர்த்தர் நடத்துகிற ஊழியத்தை இதுவரையிலும் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு இப்பொழுது வந்து ஊழியத்தில் உதவி செய்கிற ஒரு தம்பி, கோயில்பட்டியை சார்ந்த மாரி செல்வம் என்கிற ஒரு தம்பி. 2 கண்களும் அவனுக்கு தெரியாது. தம்பி கீபோர்டு வாசிக்கிறாங்க பாருங்களேன், இந்த மாதிரி அழகாக வாசிப்பான். அந்த தம்பி ஒரு சுவிசேஷகர்.
அவன் MA BEd. ஹலோ, உடனே நம்ம கண்ணு தெரியல, கால் விளங்கல, எல்லாரும் பிச்சைக்காரங்க நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலக்குளம் பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்குது, நரம்பியல் நிபுணர். அவருக்கு 2 கால் விளங்காது. அவர் காரில் தோத்திரம் வருவார், கையில் தான் கியர் போடுவார், கையில் தான் பிரேக் போடுவார். ஆனால் அவர் நரம்பியல் நிபுணர். ஹலோ, அப்போ கால் விளங்காதவங்கெல்லாம் உடனே பிச்சைக்காரங்க நினச்சிடக்கூடாது. அப்போ இவன் பிச்சை எடுத்தான்னா அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலைமை அவனை தள்ளிட்டு, நீங்கள் இந்த நிலைமைக்கு நீங்கள் வரல, யாரோ உங்களை தள்ளிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படலை, யாரோ உங்களை நிர்பந்திச்சாங்க. நாட்கள் வருகிறது, யாரோ நிர்பந்திச்சு நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம், யாரோ உங்களை வெறுத்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம், யாரோ உங்களை தள்ளி கால் சுகமாக இருக்கிறவங்க இருந்து திங்குறாங்க. ஹலோ அல்லேலூயா. கால் பலகீனமான இவன் பிச்சை எடுக்க அவன் தள்ளப்பட்டான். ஹலோ, அவங்கள பற்றி சொல்லலை, இவனை வச்சு அவங்க வாழ்கிறாங்க. அதில் தூக்கி கொண்டு வச்சிடுறாங்க. அவன் நினைச்சாலும் முடியாது, தூக்கி கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்தால் தான் வீட்டுக்கு போக முடியும். இது ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? அல்லேலூயா. 2 காலும் அவனுக்கு விளங்காது. அவன் தன்னுடைய தேவைக்காகவும் எல்லா தேவைக்காகவும் யாரையோ சார்ந்து வாழ்கிறான், யாரோ அவனை சுமக்கிறாங்க. அப்படின்னு எனக்கு ஒன்று மனசிலாச்சு, இது வரைக்கும் யாருக்கும் அவன் பாரமாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதுவரைக்கும் யாருக்கோ பாரமாக இருந்தீங்க, இன்னைக்கு மற்றவங்களுடைய பாரத்தை நீ சுமக்க போகிறாய். நம்புறவங்க கரங்களை அடிச்சு, ஏய் குறிப்பிட்ட நாள் வரையிலும் நீ யாருக்கோ பாரமாக இருந்திருக்கலாம். குறிப்பிட்ட கால வரையிலும் நீ யாருக்கோ பாரமாக இருந்திருக்கலாம். நீ மற்றவருடைய பாரத்தை நீ சுமக்க போகிறாய். கர்த்தர் அந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவர் நல்லவர். glory to God. இந்த சம்பவத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். எதிர்பாராத, அவன் எதிர்பார்த்ததே கிடையாது. இப்படி நடப்பேன்னு அவன் எதிர்பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும்னு அவன் எதிர்பார்த்ததே இல்லை. இப்படி இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாலும் அவர் வருகை வரைக்கும் பைபிளில் அவன் இடம் போடுவான் அவன் எதிர்பார்த்ததே இல்லை. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நானும் என் சொந்த காலில் நிற்பேன் அவன் எதிர்பார்த்ததே இல்லை. இனி நான் பிச்சை எடுக்காம வாழ்வேன் அவன் எதிர்பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. மற்றவங்கள மாதிரி என்னால் நடக்க முடியும், மற்றவங்கள மாதிரி என்னால் ஓட முடியும், நான் இனி யாருக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன், என் தேவைகளுக்கு நான் யாருக்கும் பாரம் அல்ல. அவன் எதிர்பார்த்ததே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அவர் நல்லவர். God is good. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Jesus is alive. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹalleluya. ஆகாஷாகாதரா நீ மஹந்துடா. ஹalleluya. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். கவனிங்க, சில அற்புதம் நடக்கணுமா, சில அதிசயம் நடக்கணுமா, உங்க கிருபைகள் வெளிப்படணுமா, ஜெப நேரத்தை முக்கியப்படுத்துங்க. பேதுரு யோவானும் அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. இப்படி ஒன்று நடந்திருக்கணும் அவங்களுக்கே தெரியாது. யாருக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் தெரியுமா? யாருக்கு கர்த்தர் பயன்படுத்துவார் தெரியுமா? உங்களுக்குள்ள கிருபைகள் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற வரங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களையும் கர்த்தர் இப்படி பயன்படுத்துவார்னு உங்களுக்கு தெரியாது. ஜெப நேரத்தை முக்கியப்படுத்த முடியுமானா, எருசலேமில் 3 கூட்டம் இருந்துச்சு. பலிகள், பண்டிகைகளை, பஸ்காக்களை பார்க்க வந்த கூட்டம். சொல்லுங்க, பலிகள், பண்டிகை, பஸ்காவை பார்க்க வந்த கூட்டம். தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கொண்ட கூட்டம். 2வது கூட்டம் என்ன? ஒன்று பார்க்க வந்த கூட்டம், என்ன ஒன்று தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கொண்ட கூட்டம். அதில் ஒருத்தன் தான் அந்த ஜப்பானி. ஆனால் 3வது கூட்டம் என்ன தெரியுமா? ஜெபித்து ஜெயம் பெற வந்த கூட்டம். நீங்க பார்க்க வந்த கூட்டம் அல்ல, தேவைகளுக்காக தேவனை சார்ந்து கொண்ட கூட்டம் அல்ல. நீங்க யார் தெரியுமா? ஜெபித்து ஜெயம் பெறுகிற கூட்டம். ஹalleluya. ஆமென். ஓகே, அவங்க பைபிள் அப்படி அழகா போட்டிருக்கு. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு வந்தார்கள். ஜெப நேரத்தை முக்கியப்படுத்துங்க. லீவு கூட போடுங்க. ஆமென். ஜெப நேரத்தில் வந்து உட்காருங்க, உபவாசிங்க. அதில் உபவாசிக்கும் போது தோத்திரம் ஆகாரத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கும் கொடுங்க. டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா உங்கள் செல்ஃபோனை கூட கொஞ்சம் பார்க்காதுங்க, வாட்ஸ்அப் கூட பார்க்காதுங்க, ஃபேஸ்புக் கூட பார்க்காதுங்க. அதை கூட கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் வைங்க. நம்ம ஆட்கள் சாப்பிடலாம் மட்டும்தான் ஃபாஸ்டிங்க. ஆனால் ஃபோனில் பப்புன்னு இருக்கா, அது ஃபாஸ்டிங் இல்லைக்கா. உன் கண்ணுக்கு ஃபாஸ்டிங் கொடு, உன் காதுக்கு ஃபாஸ்டிங் கொடு. ஒன்றும் நிதியமைச்சரில் கேட்டியா 1 மணி வரைக்கும் தூர போட்டுரு, பறவை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. விளங்காத
சாப்பாடு மட்டும் ஃபாஸ்டிங் போட்டால் போதும், அது கேட்டீங்களா? காதுக்கும் ஃபாஸ்டிங் தேவை, கண்ணுக்கும் ஃபாஸ்டிங் தேவை, மூளைக்கு ஃபாஸ்டிங் தேவை. ஆமோதிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஓகே, நான் கவனிங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். அப்போ ஜெப வேலை ரொம்ப முக்கியம். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வராங்க. குறிப்புகளை இனிதான் ஆரம்பிக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அடுத்த 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறது பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில் போட்ட வாசல் என்று வைப்பார்கள். 365 நாளும், நாள்தோறும் போட்டிருக்கா. அவனுக்கு வேலை என்ன சொல்லுங்க? பிச்சை எடுக்கிற வேலை தான். யோசித்து பாருங்க. 4 பேருக்கு முன்னால் கேவலமா, 4 பேருக்கு முன்னால் அவமானமா, 4 பேருக்கு முன்னால் அசிங்கமா, அவனுக்குள்ள எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கோம். எனக்கு 40 வயசு ஆச்சு, நான் நடக்கல, அந்த பிள்ளை நடக்கிறானே, அந்த அம்மா நடக்கிறாங்களே, அந்த அக்கா நடக்கிறாங்களே, நான் 4 பேரை சார்ந்தெல்லாம் வாழ்கிறேன், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கோம்ல. நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. கண்ணுக்கு முன்னால் சிலர் உயர்ந்துட்டாங்க. 40 வருஷமாக அவனுக்கு 40 வயசுன்னு போட்டுருக்கு. எத்தனை வருஷமாக அது பிச்சை எடுக்க வந்தானே தெரில. கண்ணுக்கு முன்னால் நேற்று பிறந்த பிள்ளைகள்லாம் உயர்ந்து போச்சு. நேற்று வந்தவங்கலாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். நேற்று வந்தவங்கலாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் கண்ணுக்கு முன்னால் வாழ முடியலைன்னு நினைக்கிங்களோ? நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. இப்போ 3வது வசனத்தை பாருங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானை கண்டு அவன் பிச்சை கேட்டான். என்ன கேட்டான் சொல்லுங்க? பிச்சை கேட்டான். ரைட், ஓகே. 4வது வசனம். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருனார்கள். கவனிங்க, பிச்சை கேட்டான். லூயா, பிச்சை கேட்டான். அவன் அவர்கள் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு. எல்லாரும் கவனிங்கம்மா. ஏதோ கிடைக்குன்னு நினைச்சு அவனை எதிர்பார்த்தான். முதல் குறிப்பு நிறைய கொண்டு வரேன். முதல் குறிப்பில் தான் நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை கவனிங்க. புதுசாக வராங்கல்ல, அவனை எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இவங்க தரமாட்டாங்களா, அவங்க தரமாட்டாங்களா, இவங்க தரமாட்டாங்களா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் திருவிழாக்கள் நடக்கும்போது சில ஆலயங்களுக்கு முன்னால் வெளியில் இந்த பாவங்களை உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்னு? ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை கூட சில மெயின் லைன் சர்ச்சில், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில், ஆர்சி திருச்சபையில், லுத்தரன் திருச்சபையில் வெளியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலையும் பாவங்கள் உட்காந்துருப்பாங்க. கோயிலுக்கு வரவங்க போகிறவங்களாம் பைசா போடுவாங்க. ஹலோ. ஆனால் பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு வெளியே தான் அப்படி பாவங்கள் வரமாட்டேங்காங்க. ஒருவேளை இவங்க பிச்சை போட மாட்டாங்கன்னு நினச்சாங்களா, அல்லது நம்மளை எல்லாரும் பிச்சைக்காரங்க நினச்சாங்களான்னு எனக்கு விளங்கலை. கேட்டீங்களா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஹலோ. மற்ற கோயிலெல்லாம் வெளியே ஆள் இருக்கு, கேட்டீங்களா? பாவங்களும் உட்காந்துருக்கு. நம்ம கோயிலுக்கு இந்த பாவங்கள் வர மாட்டேங்குது. எல்லாம் பாவப்பட்டதுன்னு நினச்சது என்ன தெரியல. நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் இந்த தலையர் தான் கூட்டம் எல்லாம் அந்த பாவங்கள் போல தெரியுதுன்னு நினச்சி ஒரு பாவங்களும் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது, நம்ம தான் பெரிய பணக்காரன்னு. Come on, listen to me. Okay. பேதுரு யோவானும் பார்த்தா கேட்கான், ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஊழியக்காரங்க நாங்கள், எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே வறுமை நாட்களில் பழைய துணி போட்ட நாட்களில் எனக்கு இந்த பிச்சைக்கார வேஷம் போட தெரியாது. இருக்கிறது நீட்டாக போட்டு தான் பழக்கம். ஊழியக்காரங்க சில நேரம் ரொம்ப டாப்பாக இருப்போம், டாப்அப் இருக்காது. ஹலோ, எனக்கு ஒரு சிரிப்பு ஞாபகம் வருது. 30 வருஷத்துக்கு முந்தி, 30 years பேக், எங்கள் ஊரில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்காங்க என்னுடைய கிளை சபை. அதில் அன்றைக்கி ஒரு 50 ரூபா இல்லை, ஒரு மொஃபட் வச்சுருந்தேன். அதில் பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு 50 ரூபா இல்லாமல் ஒரு டவுன் பஸ்ஸில் போகிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஏன்டா அப்போ 20 ரூபா தான் இருந்துச்சு. 2 ரூபா இருந்தால் அந்த வில்லேஜுக்கு போகலாம், 2 ரூபா இருந்தால் திருப்பி வரலாம், டீ குடிக்கலாம், 10 ரூபா காணிக்க போடலாம். அப்படிங்கிற பிளானில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். என்னோடு கூட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோடு கூட சின்ன வயதில் நாங்கள் ஒன்றாய் படித்த, +2 வரைக்கும் என்னோடு படித்த என் நண்பன் என்னை வந்து கேட்டான். எங்கள் ஊர் பாணியில் அழகாக வந்து கேட்டான், மகா 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு 30,000 ரூபா இருந்தால் தான் ஒரு மாதத்தில் தரேன்னா. நான் அப்படி சிரிச்சிட்டே சொன்னேன், இல்லைன்னு. அவன் நம்பியிருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஷூ போட்டு தான் வெளியில் போவோம். ஹலோ, நல்ல அயன் பண்ணி போட்டு தான் வெளியில் போவோம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு பயங்கர சந்தோஷம். 20 ரூபா கேஸ்டா 30,000 ரூபா இருக்க மாதிரி பார்க்க வச்சிருக்காருல கடவுள். உங்களுக்கு விளங்கலையோ? ஏக்கா சில நேரம் கோயிலுக்கு வரும்போது நம்மளை பார்த்தா டீச்சர் போகிறான்னு கிண்டல் பண்ணாவில்ல, சந்தோஷப்படுக்கா. நம்ம படிக்காட்டாலும் சில நேரம் பேக்கும் இதெல்லாம் குடையும் கொண்டு வரும்போது டீச்சர் மாதிரி இருக்கலாம். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கியே. ஆமாம், அப்படி தான் கத்தர் வைப்பாருன்னு. அல்லேலூயா. ஆனால் சில கேஸுகள் நிறைய கட்டுக்கட்டாக வீட்டில் வச்சுட்டு இந்த சத்துணவு செயலை கொடுத்துட்டாலும் சாவந்துட்டு வந்து உருப்படாது. இது இருக்கிறத நல்லா அனுபவிக்கணும். கேட்டீங்களா? சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நல்ல ஃபாஸ்டிங் இருக்கணும், நல்ல சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல அனுபவிக்கணும். நம்ம எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். விசினித்தனம் பண்ணால் வறுமை தான் வரும். கம் ஆன், லிசன் டு மீ. ஓகே, அவங்க சொன்னாங்க என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. உண்மையான ஊழியக்காரங்கிட்ட பொண்ணு வெளியெல்லாம் இருக்கல அவசியம் இல்லைல்ல. வாட்ச் தேவை, பொண்ணு வெளியே எங்களுக்கு எதுக்கு அவசியம் இல்லை. ஓகே, அவங்க அடுத்தல சொல்லுங்க என்கிட்ட எங்களை நோக்கி பார், என்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன். உடனே அவங்க சொன்னாங்க நசரனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லி தூக்கி விட்டு அவங்க நடந்துட்டான். கவனிங்கம்மா, முதல் குறிப்பு வருவோமா? முதல் குறிப்பு வரலாம். நம்முடைய செய்தி என்ன? எதிர்பாராத காரியங்கள். சொல்லுங்க, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். சொல்லுங்க, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். எதிர்பாராத காரியங்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத சில காரியத்தை இந்த உபவாச கூட்டங்களில் செய்ய போகிறார். அதில் கட்டாயம் செய்ய போறார், கட்டாயம் செய்ய போறார். ஸ்கேன் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்து சாட்சி சொல்லுவீங்க, கட்டி மறைஞ்சதுன்னு. ஏய் ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன ரிப்போர்ட் இருக்கும், ஆனால் அந்த குழந்தை கொண்டு வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணி உபவாச கூட்டத்தில் கத்தரிச்ச கிரியை ஹல்லேலூயா. அடுத்த உபவாச கூட்டத்துக்குள்ளாக அந்த குழந்தை கொண்டு வந்து டெடிகேட் பண்ணுவீங்கம்மா. நீங்கள் விசுவாசிக்க முடியும்னா, நீங்கள் நம்ப முடியும்னா, தேவன் வருகை தாமதித்தா அடுத்த ஃபாஸ்டிங் கடைசி நாள் நீ உன் பிள்ளையோட வந்து டெடிகேட் பண்ணுவாங்கிறேன். எழுதி வச்சுக்க. ஏய் ஏசு உயிரோடு இருக்கிறோம். ஷகாபா ஹந்தாரா. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து நடக்காம இருந்திருக்கலாம், எதிர்பார்த்து நீ வெட்கப்பட்டிருக்கலாம், ஆனா எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பார்த்ததை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய், நீ எதிர்பார்த்ததை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் இயேசு செய்ய போகிறார். ஷிடபாக்கத்துடா ஆவில கலிகுரு மகளே, ஊராபாலா ஷகாதாரா மாஷகத்துலோரா. ஏய் ஏய் ஹல்லேலூயா. Glory be to God. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. நல்ல கவனிங்கம்மா. நாள்தோறும் போட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ், இப்பொழுது, ரைட் நவ். நாள்தோறும் போட்டிருக்கா இல்லையா? அப்போ 365 நாள் எங்கே தூக்கி கொண்டு வச்சிருவாங்க? அவங்க கல்யாணம் விட்டு போக கட்டியெல்லாம் அவங்க கல்யாணம் விட்டு போவாங்க, எல்லாம் ஊர் சுத்த போவாங்க. இவன் இந்த பாவம் மட்டும் பிச்சை எடுக்கணும். இந்த பிச்சைக்காரனை வச்சு பிழைக்கிற குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை, கொள்ளாங்கதை. அப்போ இவனுக்கு இன்னைக்கு வாரான். வீட்டில் யாரோ சொந்தக்காரனோ நண்பர்களோ தூக்க வந்தாச்சு வாரான். நீங்கள் கவனமாக பதில் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்து அவன் கிளம்புறான் பிச்சை எடுக்கிறதுக்கு. அலங்கார வாசலில் கொண்டு அவன் பிளேஸில் கொண்டு வைக்க வராங்க. இன்னைக்கு 2 பேர் வருவாங்க, 2 பேர் என்கிட்ட பேசுவாங்க. நான் இப்படி பதில் சொல்லுவேன், நான் எழும்ப மாட்டேன், என்னை தூக்கி விட்டுருவாங்க, நான் நடப்பேன்னு தெரிஞ்சு வந்தானா தெரியாமல் வந்தானா? ஹலோ, இல்லை சொல்லுங்கன்னு. இந்த 23ஆம் தேதி உபவாச கூட்டத்துக்கு தெரிஞ்சு வந்தீங்களா, தெரியாமல் வந்து உட்காந்துட்டீங்களா? இல்லை கேட்டேன், கேட்கணும் பத்தியலா போட்டு நல்ல கவனிங்க. இப்படி 2 பேர் வருவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கண்ணே. தெரியாதுல்ல. எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க, எதிர்பாராத உறவு, எதிர்பாராத ஐக்கியம், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில உறவுகளை கர்த்தர் தரப்போகிறார் இந்த கூட்டங்களுக்கு பிற்பாடு. ஏய் 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 கம் ஆன் கம் ஆன் ஷகாபா ஹந்தாரா. எதிர்பாராத சில வழிகள் வரப்போகிறது. பணமே வேண்டான்னு சொல்லி உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போவான். உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பதை நீ பார்ப்பாய், உன் தலைமுறை உயர்வதை நீ பார்ப்பாய். ஷகாபா ஹந்தாரா. எதிர்பாராத சில வழிகள், எதிர்பாராத சில சொந்தங்கள், எதிர்பாராத சில பந்தங்கள், எதிர்பாராத சில ஐக்கியங்கள். ஆமென். ஷேகாபா ஹந்தாரா. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், உன் குடும்பம் கட்டப்படும். ரேகா மாகதா லிகா பாகரா. எதிர்பாராத சில உறவுகள் வரப்போகிறது. நீ தலை நிமிருவாய். உன் சொந்த மனை வெறுத்தது, ஆனா கர்த்தருக்கு புதிய உறவை தருகிறார். நீ வாழ போகிறாய். புடாபாலா ஹத்துடாபாலா படானா ரிகமகதா அரபா ஷகாதாராபா. ஹல்லேலூயா. ஒரு அடி பாட ஆசைப்படுறேன், என்னோட சேர்ந்து பாடுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே
நல்ல கைத்தட்டி படுமா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏது இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போறேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போறேன், நான் திகைத்து போறேன், நான் திகைத்து போறேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கை உயர்த்தி ஆண்டவர் மகிமையிலே சொல்லுங்கள். நம்பர் 1 எதிர்பாராத சந்திப்பு, நம்பர் 1 எதிர்பாராத உயர்வு, நம்பர் 1 எதிர்பாராத சொந்தம், எதிர்பாராத ஐக்கியத்தை அவர் தரப்போகிறார். என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா, வீட்டில் ஒரே பையன், 12 வயசில் அபிஷேகம் பார்த்தேன், 15 வயசில் ஞானசாரம் பார்த்தேன், 17 வயசில் +2 முடியுது. ஸ்கூலுக்கு புது ட்ரெஸ் இல்லை, யூனிஃபார்ம் புது ட்ரெஸ் இல்லை, பழசு யாரோ போட்டது பழசை போட்டு அலைஞ்சேன். +2 முடிச்சு இன்னைக்கு காலேஜ் போகணும். அப்படிப்பட்ட நாட்கள். எனக்கு கோவம் வந்துருச்சு. கிறிஸ்தவமே வேண்டாம், பெந்தைக்கோசை வேண்டாம், ஒரு கடிதம் எழுதி வச்சு அன்புள்ள அப்பா அம்மா அறிவது என்னை தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடுவேன்னு சென்னைக்கு ஓடி போயிட்டேன். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அப்போல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு கிரீம்ஸ் ரோட்டில் ஈகிள் ப்ரெஸ் ப்ரைவேட் லிமிட்டட் ஒரு கம்பெனி, அன்னைக்கு லாட்ரி டிக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு ஆந்திராவில் உள்ள அந்த ப்ரெஸ்ஸில் போய் 1 வருஷம் வேலை செய்தேன். பெரிய பாவி அப்படிலாம் சொல்ல தெரியல, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். 1 வருஷம் சர்ச்சைக்கே போகலை. நான் கடிதம் எழுதி வச்சதுனால வீட்டில் வந்து யாரும் தேடி வரல. நான் போய் சேர்ந்த உடனே கடிதம் போட்டேன், இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், என்னை தேடி வரக்கூடாதுன்னு. ஒரு நாள் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் சனிக்கிழமை ரொம்ப நேரம் வேலை செய்துட்டு காலையில் எழும்பி நான் இருந்த அந்த கம்பெனியில் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, கேன்டீனில். அங்கே டீ குடிக்கிறதுக்காக காலையில் வருவோம். நாங்கள் அங்கே தான் டீ குடிப்போம். குடிக்கிறதுக்காக வரும்போது இது வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, இது வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு அக்கா நகை போடலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கையில் பைபிள், 2 கையிலையும் 2 பிள்ளைகளை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு 10 வயசு இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு 12 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கணும். 2 பேர் கையிலையும் பைபிள், 3 பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, 3 பேர் கையிலையும் பைபிள். டக்குன்னு அப்படி பார்த்தேன், ஆவியான உள்ளத்தில் பேசுகிறார். நீ ஊழியக்காரன் பிள்ளைல, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன்ல, 12 வயசு நான் அவனை அபிஷேகத்தில்ல, 15 வயசில் ஞானசானத்தில் நீங்கள் எங்கே இருக்கிற? நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னே தெரியல. ப்ரஷ் பண்ணியிருந்தேன், காலையில் காலை கடன்களை முடிச்சிருந்தேன், அவ்வளோதான் தெரியும். டீயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. ஒரு அடிக்கப்படுற மாடு மாதிரி அவங்க பின்னால் போனேன். எனக்கு போனால் திருப்பி வர தெரியாது. சென்னையில் எனக்கு சின்ன வயது, வீட்டை விட்டு நான் வெளியே போகாதவன். அடையாளம் பார்த்து பார்த்து போகிறேன். அவங்க என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, நான் யாரோ கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. நான் ஃபாலோ பண்ணுறேன், அப்படி போகிறேன் 3 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். நடந்து சென்னையில் ராயப்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளே போனாங்க. அங்கே போயிட்டு அங்கே போனால் ஒரு பெரிய சபை, இது மாதிரி நல்ல ஒரு பெரிய சபை. அது எம்பிஏ சபையினுடைய தலைமை சபை. அன்றைக்கு தலைவராக இருந்தவர் பிரபுதாஸ் வாஸ் என்கிற போதகர். இன்றைக்கு அவருடைய மகன் ஸ்டான்லி வாஸ் போதகராக இருக்கிறார். உள்ளே போய் உட்கார்ந்தேன். பரலோகமாக இருந்துச்சு. நம்ம அந்த பெந்தகோஸ்தில் பிறந்து வளர்ந்ததா, 1 வருஷம் பாட்டு ஆராதனையில் காஞ்சு போயிருந்த இடத்துல மழை பெஞ்சா அப்படி இருக்கும். அழுதுட்டு 3 மணி நேரம் அழுதுருக்கேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு. எங்கள் சபையில் 25 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. அப்படி தான் நான் சின்ன பையில சபையில் வளர்ந்தேன். இதெல்லாம் பார்த்தோன்னா பரலோகமாக இருந்துச்சு. அனுபவித்தேன், எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவித்தேன். அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறார் தேவ மனுஷன், நீ பின்வாங்கி போனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாகிறாது. அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் கேட்டால், நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், நீ விசுவாசி பிள்ளையா இருக்கலாம், நீ செத்து போனவன் நித்தியத்தை எங்கே கழிப்ப? என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அதில் ஒரு கடிதம் எழுதினேன், போஸ்ட் கார்டு, 25 பைசா ஒரு போஸ்ட் கார்டு. அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, என்னை ஒரு இளைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்பி வந்தேன். காலங்கள் வந்தபோது 1 ஆண்டு கழித்து வேதாம கல்லூரி படித்தேன். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 90வது வருஷத்திலிருந்து வேதாம கல்லூரி முடித்து ஊழியம் செய்தேன். கிட்டத்தட்ட 35 ஊழிய பயணங்கள், 35 வருட வெளிநாட்டு பயணங்கள். நல்ல கவனிங்க, +2 தமிழ் மீடியம், தியாலஜி படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஆங்கில அறிவு புலமெல்லாம் கிடையாது. 35 வெளிநாட்டு பயணங்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷம் கூட நான்
அரபு நாடுகளில் இருந்தேன், இந்த வருஷத்தில் கூட தென் அமெரிக்காவில் இருந்தேன், இந்த வருஷத்தில் கூட மத்திய அமெரிக்காவில் இருந்தேன். எல்லாம் என்னுடைய செலவல்ல, அவங்க கூப்பிட்டு அவங்க விசா கொடுத்து டிக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சகோதரி எனக்கு யாருன்னு தெரியாது. 38 ஆண்டுகள் வேதாம கல்லூரி முடித்து, வேதாம கல்லூரியோட சேர்ந்து 36 ஆண்டுகள், 36 வருஷம் ஆச்சு நான் வேதாம கல்லூரி முடித்து. இதுவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சின்ன வயதிலிருந்தே ஊழியங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசத்துக்கு 14 முறை கிட்டத்தட்ட அதிகமான முறை போயிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். so many times, பல முறை 10, 15, 16 முறை கர்த்தர் இந்த தேசத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு போனார். நிறைய ஊழியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்களின் மேற்பார்வையில் இருக்கிறது. எனக்கு இந்த சகோதரி யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் அனுப்பின தேவ தூதர்களா அந்த விசுவாசிகளை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது, எந்த ஊர், அவங்க யாரு தெரியாது. அது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. அவங்க நகை போட்டில் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, சண்டே சர்வீஸ் போகிறாங்க. இந்த ஒரு சந்திப்பு என்னை ஊழியக்காரனாக மாட்டுச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சென்னையில் நிறைய கூட்டங்களில் பேசுகிறேன். இந்த வருஷத்தில் ஏராளமான கூட்டங்களை நான் சென்னையில் பேசிட்டேன். ஹல்லேலூயா. கவனிக்கிங்களா? என்ன ஆண்டவர் நல்லவர். பெரிய பெரிய கூட்டங்களில் இந்த வருஷத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். நிறைய சமீபத்தில் போன 2-3 வாரத்துக்கு முந்தி கூட சென்னையில் இருந்தேன். நிறைய கூட்டங்களை பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. எதிர்பாராத ஒரு சந்திப்பை தந்தார். நல்ல கவனிங்க. எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றப் போகிறது. எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரப்போகிறது. ஆமீன் சொல்லுவோமா? சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் இந்த வருஷத்துல சொன்ன பார்த்தீங்களா, தென் அமெரிக்கா நாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? கவனிக்க, 3000 சபைகளை பார்த்தேன். 3000 சபைகள். எல்லா சபைக்கு என்னால் போக முடியல. 3000 சபைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது. அநேக சபைகளை பிரசங்கிக்க நான் போனேன். ஒரு கன்வென்ஷனில் கலந்துக்கிட்டேன். 1 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு கன்வென்ஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு 35,000 ஜனங்கள் இருந்தார்கள். இன்னொரு கன்வென்ஷனில் பார்த்தேன், 45,000 ஜனங்கள் இருந்தார்கள். 3000 சபை. அதில் 5000 ஊழியக்காரர்கள். ஒரே ஒரு மனுஷன். என்னை கவனிக்கிறீங்களா? இந்த உயிரோட்டமான சாட்சி சொல்கிறத நான் சந்தோஷப்படுறேன். நான் படித்தது இல்லைங்க, போய் பார்த்ததை நான் சொல்கிறேன். எப்படி சபைகள் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க நகை கலத்திடுவாங்க. அவங்க லிப்டிக் போட மாட்டாங்க, நகை பாலிஷ் போட மாட்டாங்க, ஐப்ரூ பண்ண மாட்டாங்க, பெண்கள் முடி வெட்ட மாட்டாங்க, பெண்கள் டிஷர்ட் போட மாட்டாங்க, ஜீன்ஸ் போட மாட்டாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தில் கன்னியாகுமரியில், பெந்தகோஸ்தில், கேரளாவில் எப்படி இருந்துச்சு அப்படிப்பட்ட எழுப்புதல் அங்கே நான் பார்த்தேன். புதுசாக வந்திருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ போட்டு 4 ஜனம் உட்காந்துருந்தா இவ ரட்சிக்கப்படாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 1 லட்சம் பேர் இருக்க இடத்துல அவ்வளோ பெரிய எழுப்புதல். நான் கொஞ்சம் நினச்சேன் கேரளாவில் தான் அப்படி இருக்குன்னு. அந்த எழுப்புதல் அங்கே போய் பார்த்தேன். என்னை கவனிங்க. இதுக்கு காரணம் இந்த வருஷமும் நான் சந்தித்தேன். போன வருஷம் நான் போயிருந்தேன். 2023 போயிருந்தேன். 3 ஆண்டுகளாக அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். தென் அமெரிக்காவில் பெரு என்கிற நாடு. கவனிங்க, அது ஒரு கத்தோலிக்க நாடு. ஒரு 50 வருஷத்துக்கு முந்திலாம் இந்த அளவுக்கு அங்கே கரஸ்மாட்டிக் பெண்டிகாஸ்டல் ரிவைவல் கிடையாது. ஒரு முழுக்க ஒரு கத்தோலிக்க நாடு. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த பரிசுத்தவான் வீட்டுக்கு நாங்கள் போனோம். அவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். அந்த ஒரே மனுஷன் இன்னைக்கு இருக்கிறார். அவருக்கு 92 வயசு ஆச்சு. என்ன நடந்தது? கவனிங்கம்மா, என்ன நடந்தது? இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் யார்? அந்த நாட்டுக்காரர் அல்ல. அவர் மத்திய அமெரிக்காவை சார்ந்த கியூபான்னு உங்களுக்கு புரியுதா? கம்யூனிஸ்ட் நாடு, ஸ்ட்ராங் கம்யூனிசம். இந்த பெடல்ஸ், காஸ்ட்ரோ போன்ற ஆட்கள் எழும்பின ஒரு பெரிய, இன்னைக்கு வரைக்கும் அவங்க டூரிசம் கிடையாது. அந்த நாட்டுக்கு போக முடியாது. ஒரு டூரிஸ்ட் நாட்டில் டூரிசம்னு சொல்லி கியூபாக்கில் போக முடியாது. அவ்வளவு கடுமையான கம்யூனிஸ்ட் உள்ள கடவுளே இல்லை என்று சொல்கிற கொள்கையுடைய நாடு. 18 வயசில் அந்த தேசத்தில் உள்ள ஒரு ஊழியத்தின் மூலமாய் ஐயா ரட்சிக்கப்பட்டாங்க. ருடால்ஃபோ என்பது அவருடைய பெயர். ரொம்ப டால் ஃபிகர், வளர்த்தியார், என்னோட வளர்த்தியா இருப்பார். தேவ மனுஷன். அவர் 18 வயசில் ஊழியத்து வந்துட்டார். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இவர் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் அவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவ்வளோ கிரியைகளை கர்த்தர் செய்வார். பலமுறை சிறைச்சாலை போயிட்டு வரார். அடிக்கடி ஜெயிலில் போடுவாங்க, வெளியே வருவார், ஜெயிலில் போடுவாங்க, வெளியே வருவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு திருமணமாக இருந்தது. 3 பிள்ளைகள் இருந்தது. ஒரு முறை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 6.5 ஆண்டுகள்னு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. நடந்த சம்பவம் தெரியுமா? 3 வருஷத்தில் அந்த பெரிய மத்திய சிறைச்சாலையை பெந்தகோஸ்து ஜெயிலாக மாற்றி விட்டார். அம்மா, நான் படித்ததை சொல்லலை, போய் பார்த்ததை சொல்கிறேன்னு. அல்லேலூயா. இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களா, அந்த ரட்சிப்பு அங்கே பரவிச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கிச்சனில் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜெயிலர் கூடி ஆராதிப்பாங்க. எல்லா கைதி அறையிலும் ஜெபம் ஆராதனை. இவரை என்னடா செய்யன்னு சொல்லி இவரை வெளியெடுத்தாங்க. 3 வருஷத்தில் வெளியெடுத்துட்டாங்க. வெளியெடுத்து ஒரு இருட்டு அறையில் போட்டாங்க. உட்கார்ந்து மட்டும்தான் இருக்க முடியும், படுக்க முடியும், எழுப்பி நிற்க முடியாது.
ஆமாம், ஒரு சின்ன ஒரு தோரம் மட்டும் இருக்கும், ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கும். இரவு ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு ரொட்டி துண்டு போடுவாங்க. 3 மாதங்கள் வெளிச்சத்தை அவர் பார்க்காம இருட்டடையில் வச்சு மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க. வெளியே இழுத்தாங்க. வெளியே எழுத்து சொன்னாங்க இயேசுவை மறுதளிச்சிருந்தாங்க. அவர் சொன்னார், கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர். அப்போ சொன்னாங்க, யாருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு உனக்கு தாரோம், நீ பயன்படுத்திக்க. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறல்ல, 3/4 மணி நேரம் இயேசுவை பற்றி பேசு, 1/4 மணி நேரம் கம்யூனிசத்தை பேசு. இவர் சொல்லிட்டார், என் தலையே போனாலும் சரி இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை சொல்லுகிற வாயில நான் வேற எதையும் பேச மாட்டேன். பெரிய பிரச்சனை ஆயிட்டு அவரை ரோட்டில் இழுத்துட்டு போய் அவரை பற்றி டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும். ரொடால்ஃபோன்னு டிவியில் ரொம்ப வருஷம் ஆகலைல்ல, 42 வருஷம் தானே ஆச்சு. நானே ஊழியத்து வந்து 38 வருஷம் ஆச்சுங்க. இது சம்பவம் நடந்து 42 வருஷம் தான் ஆச்சு. 42 வருஷம் தான் ஆச்சு. 42 வருஷத்தில் ஒரே மனுஷன் 3000 சபை ஆரம்பிச்சிருக்காருங்க, 5000 ஊழியக்காரர்கள். ஆமாம், தோத்துறோம். இனி கவனிக்க அன்போடு கேட்குறேன். அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா? தெருவா கூட்டி அசிங்க தள்ள வச்சாங்க, என்னெல்லாம பண்ண வச்சாங்க. கடைசியில் எல்லாரும் பார்த்தாங்க, இவனால் நாட்டுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, கூட போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போனால் அந்த போலீஸ்காரன் ரட்சிக்கப்பட்டுருவான். பெரிய பிரச்சனை. என்ன செய்தாங்க தெரியுமா? அறிவிப்பு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று மேடையில் நிறுத்தி 4 பக்கம் மிஷின் கன் கொடுத்து ஒரே நேரத்தில் அவரை ஷூட் பண்ணி கொண்டுறோம், இவரை பார்க்குற ஒருத்தரையும் இவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் பண்ணாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தது. இவர் சொன்னார், நம்ம நாட்டு சட்டத்தின்படி, நம்ம நாட்டு ஒழுங்கின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட எனக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் மரண தண்டனை விடுவிக்க முடியாதுன்னு மேடையிலேருந்து கத்தினார். அது உண்மைதான். அப்போ என்ன தண்டனை, என்ன விருப்பம்? எனக்கு கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன், எவ்வளோ நேரம் பேச போகிறேன், இவ்வளோ நேரம் பேசுகிறேன், கரெக்டாக நிப்பாட்டினேன். ஓகே. ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவ ஆதரவாளர்கள், அதிகாரிகள், தண்டனை கொடுக்கிறவர்கள், ஒரு பக்கத்தில் நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் பீப்புள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காங்க. இவர் பேச ஆரம்பித்தார். போது, இயேசு உனக்காக மரித்தவர், இயேசு உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர் தெழுந்தார்னு கொஞ்ச நேரம் கழிச்சு உயிர் போகுது. அப்படி தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு. அவங்களால டைம் வந்துட்டு சுட முடியல. இவரும் பிரசங்கத்தை நிறுத்தல. கையோட காலோட ஒட்டி போச்சு. ஒருத்தருக்கு மிஷின் கண்ணை தூக்க முடியல. நடந்த சம்பவமா? 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரா, ஆல்டர் கால் கொடுத்தா அங்கே நிறைய பேர் இயேசு வேணும்னு கை தூக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆகி போச்சு. அந்த நாட்டு சட்டத்தின்படி, நம்ம நாட்டு சட்டத்தின்படியும் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த டைமில் மரண தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் மறுபடியும் மரண தண்டனை விதிக்க முடியாத, ஆயுள் தண்டனை விதிக்கணும். இவருக்கு மறுபடியும் மரண தண்டனை முடிக்க முடியாது. டைம் முடிஞ்சு போச்சு, டைம் அவுட் ஆயிட்டு. இப்போ இவரை சிறைச்சாலையில் போட்டால் சிறைச்சாலை பெந்தகோஸ்தேயலா மாறிடும். ஏய், இப்பதான் அரசாங்கம் கூடி, அதிகாரிகள் கூடி பேசுறான். என்னடா செய்யறது? இவரை அரசாங்கம் கூடி பேசுறது, இவன் என்ன செய்யறது? கூடி பேசுறாங்க. அப்போ சொன்னாங்க, இங்க பாரு, தென் அமெரிக்காவில் அங்கே பெருன்னு ஒரு நாடு இருக்கு, அது கிறிஸ்தவ நாடு. இவனை நாடு கடத்திடுவோம். இவன் அப்பா பெரிய பணக்காரன், அவன் சொத்தெல்லாம் முடக்கு. கவனிங்க, அப்பா, அம்மா, மனைவி, இவர் 3 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பையன், சின்ன பிள்ளைகள். நாடு கடத்த திட்டமிட்டார்கள். ஏமா ஒரு 7 நாடு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட இந்த மார்ச் 1 மாதம் நான் மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த நாட்டில் இருந்தேன். அந்த கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். 1 மாதங்களுக்கு இருந்தேன். சிட்டி மட்டும்தான் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம விட பரம ஏழைகள். கிட்டத்தட்ட நான் சொன்ன கன்னியாகுமரியோட அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் 50 மடங்கு பின்தங்கி இருக்கிறார்கள். நமக்கு அமெரிக்கான்னு பெயர் கிட்டணும் பணக்காரன் நினைக்கிறேன். இல்லை, USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மட்டும்தான் பணக்காரன் நாடுங்க. இந்த லாட்டின் அமெரிக்கா எல்லாமே ஏழைகள். கோட்டு போட்டு பிச்சை எடுப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, ஆமாம் 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 ஆமாம், எல்லாம் இங்கே தான் கீழே. ஆமாம். அப்போ 42 வருஷத்துக்கு வந்து எப்படி இருந்திருக்கும்? இவரை நாடு கடத்தினாங்க. இரவு 9 மணி வெளியே கொண்டு விட்டுட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எல்லாருடைய பாஸ்போர்ட் கிழிச்சு குப்பத்தொட்டில் போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. கவனிங்கம்மா, எதிர்பாராத சந்திப்பு. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். ஆமாம், எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கே தங்குறோன்னு தெரியாது. உடுத்த துணி 5 பைசா கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. என்ன இருக்குன்னா, நம்ம ஊர் மாதிரில, நம்ம ஊரில் 1655 பாசம் இருக்குது. அதுக்கான நம்ம அந்நிய பாசை வர பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா போட்டோம். அங்கே அப்படி கிடையாது. ஸ்பானிஷை தவிர வேறு எதுவும் கிடையாது. கொலம்பியா போயிருக்கிறேன், பெரு போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன். எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுவாங்க. அது பேரே ஸ்பானிஷ் காலனி. சரியா? நம்ம ஆங்கிலம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். கிடையாது. உலகத்தில் ஆங்கிலம் பெருசு கிடையாது, ஸ்பானிஷ் தான் பெருசு. உலகத்தில் நிறைய பேசுகிற மொழி ஸ்பானிய மொழி, ஸ்பானிஷ் தான் பெருசு. ஸ்தோத்திரம்னு சொன்னால் கூட தெரியாது, ப்ரைஸ் இல்லான்னு சொன்னால் கூட தெரியாது, காட் பிளஸ்ன்னு சொன்னால் கூட தெரியும். முழிப்பாங்க அப்படி ஃபுல்லாக ஸ்பானிஷ். ஏன்னா இவருக்கு ஸ்பானிஷ் தெரியும், அந்த ஒன்று தான் தெரியும். கலாச்சாரம் வேறு, சொந்த பந்தங்கள் கிடையாது. அவங்க அப்பா கேட்குறாரு, கோடிகளுக்கு அதிபதி, ஒரு நாளைக்கு லட்சம் வருமானம் வருமா, அவ்வளோ பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பா கேட்குறாரு, வெளியே நிற்கிறோம், எல்லா வண்டியும் போயிட்டு ராத்திரி 9 மணி. இன்றைக்கி எங்கே தங்கணும்? பிளாட்ஃபார்ம்லையா? நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு.
2 பிள்ளைகள், மனைவி, அப்பா, அம்மா தகச்சு நிற்கிறாங்க. ஒரு காரில் 42 வருஷத்துக்கு முந்தி நான் 2 தடவை போகும்போதெல்லாம் ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக இருந்துச்சு. ட்ராண்ட்ரா ஏர்போர்ட் மாதிரி கூட இருக்காது, ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அவ்வளோ சின்னதாக இருக்கும். கேபிட்டல் ஆஃப் சிட்டி லீமா. இப்போ தான் இந்த முறை போயிருக்கும் போது தான் நியூ ஏர்போர்ட்டை பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, என்னை கவனிங்க. ஒரு காரும் இல்லை, ஒரே ஒரு பழைய காரில் இருந்து ஒருத்தன் இறங்கி வந்தான். அவன் கேட்டான், உனக்கு கியூபாவில் உன் பேர் ருடால்ஃபோல, நான் உன்னை டிவியில் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், இங்கே எப்படி வந்தேன்? இவர் சொன்னார், நான் கிறிஸ்துவ பற்றி பேசினேன், நாடு கடத்திட்டாங்க, வந்திருக்கேன். தைரியமாக பேசினேன். சொன்னால் ஒன்றும் கவலைப்படாத, வெயிட் பண்ணு, நான் வரேன். வெளியில் போய் 1/2 மணி நேரத்துக்குள்ளாக 9:30 மணிக்குள்ளாக இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்தான். அப்பா அம்மாவை ஒரு காரில் ஏற்றினான், இவங்கள ஒரு காரில் ஏற்றினான். எதிர்பாராத சந்திப்பு. ஹலோ ஹலோ ஹலோ. சொந்தக்காரன் கிடையாது, சொந்த ஊர் கிடையாது, சொந்த தேசம் கிடையாது, சொந்த கலாச்சாரம் கிடையாது, பாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அவன் சொன்ன ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். லீமா சிட்டியில், முக்கியமான நகரத்தில் ஒரு சிட்டியில் கொண்டு விட்டான். விட்டுட்டு 2 வீட்டில் ரூமில் தங்க வச்சான். இது ஏன் வீடு, தண்ணி பற்றி கவலைப்படாத, உனக்கு கரண்ட்டை பற்றி கவலைப்படாத, கட்டாக பணம் கொடுத்தான். ட்ரெஸ் வாங்கிக்க, எல்லாம் வாங்கிக்க, சந்தோஷமாக வாழுங்க, 3 மாதம் கழிச்சு நான் வரேன் பாய் அப்படின்னு போயிட்டான். அவன் யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா? அடுத்த நாளே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த ஊரில் முதல் பிரசங்கம் அவர் தான், முதல் துண்டு பிரீதி அவர் தான், முதல் கன்வென்ஷன் பிரசங்கியார் அவர் தான், முதல் பந்தகோஸ் சபையும் அவர் தான். ஹலோ, அது ஒரு கத்தோலிக்க நாடு இல்லை. இவருக்கு திருப்பி போக முடியாது, சொந்த நாட்டுக்கு திருப்பி போக முடியாது. கவனிங்க, சொந்த நாட்டுக்கு இவருக்கு திருப்பி போக முடியாது. அடுத்த நாளே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு எதிர்பாராத சந்திப்பு வரப்போதுங்க, உங்க வாழ்க்கை வளமா மாறப்போகுது. கவனிங்க, listen to me. இவருக்கு ஒரு எண்ணம், அவன் யாரு? 3 மாசத்துல அவர் நிற்கலாங்கிற தைரியம் வந்துச்சு. இவர் ஜெபம் பண்ண வர, ஆண்டவரே சுற்றி பார்க்குறாரு, கத்தோலிக்க சபையை தவிர ஒன்றும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் என்ன இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு மனசிலாக்கிட்டார். லிசன் டு மீ. அவரை மனசிலாக்கிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். தெருவில் போய் பிரசங்கம் பண்ணார், நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க. பைபிளை காட்டினார், இந்த விக்கிரக வழிபாடு தப்பு இதெல்லாம் சொல்லி காட்டினா நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்ட ரெடியாக இருந்தாங்க. இந்த இவன் யாருன்னு என்ன ஓடிட்டே இருந்துச்சு. ஓசி வீட்டில் உட்காந்துருக்கிறேன், எல்லாம் கரண்ட்டு நான் கட்டல, தண்ணி நான் கொடுக்கல, இவன் யாரு இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். 3 மாதம் கழிச்சு கரெக்டாக அவன் வரான். ரோட்டில் வரும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏர்போர்ட்டில் அனாதையாக இருக்கும்போது என்னை வாழ வச்சவன்ல அவன் வரான், அவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சா. கிட்ட வரும்போது பார்த்தா அவன் கையில் அப்படி ஒன்று வச்சுருந்தான், ஒரு புத்தகம் வச்சுருந்தான். ஒரு புத்தகம் வச்சுருந்தான். புத்தகத்தை பார்த்தோன்னே ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான், அது கிறிஸ்தவ நாடு தானே, பைபிளாக இருக்குன்னு நினச்சார். கிட்ட வந்த போது தான் தெரிஞ்சுது அது பைபிள் இல்லை, அது ஒரு குரான். அது எப்படி இஸ்லாமியங்களை வந்தால் இந்தியர்களை பார்க்கவே முடியாது. இவ்வளோ 24 மணி நேரம் பிளைனில் ஆகும். ஃப்ளைட்டில் அந்த இடத்துக்கு போகிறது, நான் சொல்கிற ஊருக்கு போகிறதுக்கு விமானத்தில் 24 மணி நேரம் ஆகும். சரியா? நேராக யூரோப்பில் ஏதாவது ஒரு நாடுக்கு போய் அங்கேருந்து கடலில் மட்டும் 13 மணி நேரம் விமானத்தில் பிறக்கணும். 13 hours கடல், அதில் தாண்டி தான் அந்த நாடு வரும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ட்ராண்டர்ந்து புறப்பட்டால் 24 மணி நேரம் ஆயிரும். இப்போ இந்தியர்கள்லாம் பார்க்க முடியாது. அங்கே ஜாப்பனீஸ், சீனர்கள் அங்கே இருப்பாங்க. அதில் ஒரு இஸ்லாமியன் பிஸ்னஸ் பண்ண போனவன், அவன் இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான். இவரை பற்றி தெரிஞ்சு அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான், இவனை நான் முஸ்லீம்காரனாக கன்வெர்ட் பண்ணிட்டான், நான் பெரிய ஆள் நினச்சான். பாவம், அது தீயில முளைச்ச வித்துன்னு அவனுக்கு தெரியாமல் போயிட்டு. இவர் அவனை கட்டி பிடிச்சார், முத்தமிட்டார், நீ செய்த உதவிக்கு நன்றின்னு சொன்னார். எல்லாம் சரிதான், உன் இயேசு உன்னை கைவிட்டார், உன் வேதம் உன்னை கைவிட்டுச்சு, நான் சொல்கிறது செய்யினா. அவர் சொன்னார், முடியாது, நான் உன்னை நேசிக்கிறேன், முடியாது. இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே ஆண்டவர், பரிசுத்த வேதம் மாத்திரமே உண்மை. பெரிய சண்டை வந்துச்சு அவங்களுக்குள்ள. இவர் ஒன்றுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு. அவன் கோபத்தில் ஏசினான், ஸ்பானிஷ் தெரியுமில்ல, நீ ஒரு நன்றி கட்டவேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வெளியே போங்கன்னு அவ்வளோத்தையும் வெளியே எரிஞ்சிட்டு பூட்டி சாவி எடுத்துட்டான். 3 மாதத்தில் தெருவில் வந்தாச்சு. நீ கவனிக்கிறீங்களா? இவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கார் தெரியுமா? ஏமா ஜெபம் சாதாரணமானதில்லை. என் நாட்டுக்கு நான் திரும்பி போக முடியாது, ஆமேன், அதனால் ஒன்று என்னை ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, அல்லது இந்த நாட்டில் எனக்கு அடைச்சி போட்டால் சினிமா தேட்டர் தாங்க. நல்ல ஜெபம் இல்லை? ஆமாம். இப்போ தூக்கி வெளியே எரிஞ்சிட்டானா இவருக்கு எங்கே போனே தெரியாது. அந்த நேரத்தில் அந்த தென் அமெரிக்காவில் பெருவில் லீமா என்கிற சிட்டி கேபிட்டல், நம்ம டெல்லி மாதிரி கேபிட்டலில் ஒரு அடைச்சி போட்ட சினிமா தேட்டரை பார்த்து வச்சுருந்துருக்காரு. இவர் எவ்வளோ விசுவாசம் பாருங்களேன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, நான் ஒரு ஃபாதரி, எனக்கு ஜோம் பண்ணதுக்கு இந்த இடம் தருவியா அப்படின்னு. அவன் சொன்னால், நான் விற்கைக்கு தான் போட்டிருக்கேன், நீ க்ளீன் பண்ணி உட்காந்துக்கு வாடகை ஒன்று தர வேண்டாம், நீ வேணால் விலைக்கு வாங்கி கேட்டிருக்காரு. ஆண்டவர் எப்படி ஜெயிரா இருப்பாருங்க. ஹலோ, நடந்த சம்பவம் என்ன தெரியுமாம்மா? அந்த தேட்டரில் ஊழிய ஆரம்பித்தார். பெரிய சாட்சி நான் சுருக்கிறேன், செய்தியை நான் சொல்லணும். அந்த தேட்டரில் ஊழிய ஆரம்பித்தார். நடந்த சம்பவத்துமா 3 மாதத்தில் 500 விசுவாசிகள். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, சொல்லட்டுமா உங்களுக்கு?
அந்த தேட்டரில் அவர் முதல் சர்ச்சு கட்டினார். 42ன்னு போட்டிருப்பாங்க மேலே, ஹலோ 42 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணேங்க. நான் நினைக்கிறேன் 2023 அந்த சர்ச்சில் ஒரு நாள் ஈவினிங் போய் பிரசங்கம் பண்ணேன். 3000 பேர் இருந்தாங்க. தேசிய கொடி வச்சு, இந்திய தேசிய கொடி வச்சு எனக்கு நம்முடைய தேசிய இதை போட்டு வரவேற்றாங்க. அழுதுகிட்டே இருந்தேன். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இதில் எவ்வளோ விசுவாசிகள் இருக்காங்கன்னு. கூலாக சொன்னார், 20,000 விசுவாசிகள் இருக்காங்கன்னாரு. அதே தேட்டருங்க, அவர் வாங்கின முதல் தேட்டர் நான் சொல்லட்டுமா, ஒரு தேட்டரை வாங்கினாரு. ஹலோ, அதே சிட்டியில் 40 தேட்டரை விலைக்கு வாங்கினார். ஒரே மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் வேணால் படித்த பிள்ளைகள் நீங்கள் அடித்து பாருங்கள், WMMனு போட்டு வேர்ல்ட் வைட் மிஷனரி மூமெண்ட் பெரு அப்படின்னு போட்டு அடித்து பாருங்கள், வரும். தாராளம் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆரம்பித்தார், ஊழியங்கள் பெருக ஆரம்பிச்சது. அல்லேலூயா. பயங்கர எழுப்புதல். இங்கே பார்த்தாலும் 5000 3000 விசுவாசிகள், திருச்சபைகள் வசனத்தின்படி வாழ்வாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை தான் சபை தான் வாழ்க்கை. அப்படி தான் இருப்பாங்க. திங்கக்கிழமை தவிர எல்லா நாளும் சபையில் கூட்டம் நடக்கும். எப்போ போனாலும் ஆட்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. காணிக்கை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 காணிக்கை எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கை எடுப்பாங்க, 2வது ஒரு காணிக்கை எடுப்பாங்க. இந்த ஜனங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நல்லவர். ஊழியங்கள் 17 ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. சின்ன பிள்ளைகளை சுவிசேஷம் ஆரம்பிக்கணும். பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு பெரிய சேட்டலைட் டிவி. அந்த டிவியில் நான் பேசினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. டிவி ஸ்டேஷனில் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, FM இருக்குது. இன்னைக்கு அந்த நாடு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்குது, த ஃபாதர் ஆஃப் பெரு, பெருவின் தந்தை. இன்னைக்கு இந்த பரிசுத்தவன் தன்னுடைய 3000 சபைகளையும் எழுதி ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டு, என்னால் பலகீனமாகிட்டு வீல் சேரில் உட்காந்துட்டு, அல்லேலூயா. ஒரு பையன் இறந்துட்டாங்க, மகளும் ஊழியம் செய்கிறாங்க, மகனும் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு வீட்டில் ராயல்ட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறார். இன்றைக்கி அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இன்றைக்கி இந்த 3000 சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? எனக்கு ஆச்சரியம். நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் போனேன். உள்ளே இருந்தே விமானத்தில் அந்த நாட்டில் பல இடங்களில் டிஸ்ட்ரிக்ட் போனேன். எனக்கு நான் யோசித்தேன், எப்படா அந்த ஒரு மனுஷன் இவ்வளவு தாண்டி வந்து எப்படா எழுப்புதல் வந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த முறை எனக்கு சந்தேகம். அப்போ ஒவ்வொரு பாஸ்டர்ட்டே கேட்டேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு லீமாவுக்கு இதுக்கும் இவ்வளோ விமானத்தில் 2 மணி நேரம் ஆச்சு, எப்படி இங்கே சபை வந்துச்சு? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே உள்ளவங்க கிடையாது, நாங்கள் ஐயா சபை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த 20,000 விசுவாசி இருந்து பார்த்தீங்களா, அந்த சபையை அவ்வளோ பேரும் ஊழியக்காரங்களாக மாற்றி விட்டார். அவ்வளோ பேர் ஸ்ப்ரெட் ஆகி அந்த தலைமை சபையில் இருந்த எல்லாருமே ஊழியக்காரங்களாக மாறி அவங்க அப்படி தேசத்தை பரவி அவ்வளோ பேரும் சபைகளை ஆரம்பித்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10 100 50 அப்படி சபைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தந்தார். ஒரே ஒரு இஸ்லாமியனுங்க, ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. எதிர்பாராத ஒரு சந்திப்பு. எத்தனை பேர் நான் புரிஞ்சது பேசுறது? இன்னைக்கு நடக்க போறேன்னு தெரியாது, இன்னைக்கு எழும்ப போறேன்னு தெரியாது, இன்னைக்கு வாழ்க்கை மாறப்போகிறன்னு தெரியாது. ஒரு எதிர்பாராத உயர்வை அவர் தரப்போகிறார், எதிர்பாராத கனத்தை அவர் தரப்போகிறார், எதிர்பாராத சந்திப்பை அவர் தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இயேசு அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நேரம் கருதி ஃபாஸ்ட் அப் இல்லாமா, 1 மணி கட்ட முடிக்கணும்ல. நேரம் கருதி கடைசியில் 5 நிமிஷம் ஜோம் பண்ணலாம். நேரம் கருதி போயிடலாமா? 2வது குறிப்பு போயிடலாமா? ஓகே. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. எப்படி சொல்லி? ஏம்மா கவனிங்க. எதுக்கு 40 நாள் உபவாச ஜெபம்? எதுக்கு 40 ஊழியக்காரங்க? ஹலோ கவனி. 2வது என்ன தெரியுமா? அவன் சொந்தக்காரங்க, அப்பாவுக்கு சொந்தக்காரங்க உண்டு, அம்மாவுக்கு சொந்தக்காரங்க உண்டு, அவனுக்கு நண்பர்கள் உண்டு, தினந்தோறும் சுமந்துட்டு வர்றவங்க உண்டு. எருசலேமில் பாவம் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறவங்கள நிறைய பார்த்துருப்பான். அவன் நிறைய பார்த்துருப்பான். அவனுக்கு தெரியும், நான் பர்சன் தெரியும். பதிவாக அவனை நேசிக்கிற சிலர் உண்டு. நான் அந்த கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதியில் நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு கால் விளங்காத ஒரு தம்பி இருப்பாங்க. நான் அந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது அவன் இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு மாமரத்து மூட்டில் தம்பி உட்காந்துருப்பாங்க. நான் இறங்கி அவங்கள நான் காசு கொடுக்காம நான் போக மாட்டேன். அவங்கள பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக பார்த்துட்டு கிராஸ் பண்ணி தான் போவேன். ஓகே, என்னை லிசன் டு மீ. என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். அல்லேலூயா. என்னை கவனிங்க. ஆண்டவர் நல்லவர். நிறைய பேரை பார்த்துருப்பான். ஆனால் ஒருத்தரும் இப்படி ஒரு செய்தி சொல்லலை. இவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க காதுகள் கேட்க போகிறது எதிர்பாராத நல்ல செய்தி. ஏய் கவனிங்க. பிள்ளைகளை குறித்து நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. உங்க வாழ்க்கை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்க வியாபாரத்தை குறித்து, பிள்ளைகள் திருமணத்தை குறித்து, குழந்தை பாக்கியத்தை குறித்து உங்க காது நல்ல செய்தியை காட்க போகிறது. கையை தட்டி தூர இடத்துல இருந்து ஒரு நற்செய்தி. விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஷாபா ஹத்தாராபா ரிகாபா லதுரி நீமோ கொரோதோ
டாபாக்கா. எதிர்பாராத நல்ல செய்தி உன் காதுகள் கேட்கும். பிள்ளைகளை குறித்து எதிர்பாராத நல்ல செய்தி உன் காதுகள் கேட்கும். உன் எதிர்காலத்தை குறித்து எதிர்பாராத நல்ல செய்தி உன் காதுகள் கேட்கும். ஆமென் சொல்லுவோமா? எதிர்பாராத நல்ல செய்தி சொல்லுங்க. அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். ஆமென். முதல்ல எதிர்பாராத ஒரு சந்திப்பு, ரெண்டாவது எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி. அதுதாங்க பிரசங்கம். ஆமென். தெரிஞ்ச ஊழியக்காரங்களா இருக்கான். பாஸ்டர் சொன்னாங்களே, நிறைய முறை வந்திருக்கேன். ஐயா லாசர் ஐயா காலத்தில், ஐயா தாஸ் பாஸ்டர் காலத்தில் நான் பல வருஷங்களாக வந்திருக்கிறேன். கர்த்தரனை கொண்டு வந்து நன்றி சொல்கிறேன். அதுக்கெல்லாம் பெரியவங்களோடு பழகவும் அவங்களோட ஐக்கியப்படும் ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பெரியவங்க இல்லாமல் நம்ம இல்லை, அவங்க தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்திருக்காருன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. உங்கள்கிட்ட கர்த்தர் அதை பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நேற்று ஒரு ஊழியக்காரரை கொண்டு அவங்கள கொண்டு பேசியிருப்பார். ஒரே பைபிள் தான். ஒரு நான் எடுத்த சந்தர்ப்பத்தை இன்னொருத்தர் கூட பேசியிருக்கலாம். அவங்களுக்கு கொண்டு வேற மாதிரி கர்த்தர் பேசியிருப்பார். நமக்கு தெரியாது. எதிர்பாராத நல்ல செய்தி கர்த்தர் தருவார். செய்தி வளமாய் மாறும். தூர இடத்துல வருகிற நற்செய்தி விடாய்த்து ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஹாலா பாஷா காலா பா. தூர் இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். கையை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு செய்தி வரும். உன் கணவன் இருந்து ஒரு செய்தி வரும். அது துக்க செய்தி அல்ல, அது ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. உன் வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி, உன் வாழ்க்கையை உயர்த்துகிற செய்தி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிற செய்தி. நீங்க நினைச்சிட்டு வருவீங்க, அந்த காரியத்துக்கு குறித்து கர்த்தர் பேசுவார். தீர்மானம் எடுக்க முடியாம இருப்பீங்க, கர்த்தர் அந்த காரியத்துக்கு குறித்து பேசுவார். கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாம இருப்பீங்க, கர்த்தர் அதை குறித்து பேசுவார், உறுதிப்படுத்துவார். ஹalleluya. ஷௌடலா ஹந்துடாத நாதரா. பிரசங்கத்தை சாதாரணமா கேட்காதுங்க. நான் பேசலாம், பாஸ்டர் செல்வின் பேசலாம், பாஸ்டர் பேசலாம், தம்பி பேசலாம், பிரதர் பேசலாம். கர்த்தர் எதிர்பாராத செய்தியை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பாராத நல்ல செய்தி உங்க காதுகள் கேட்கும். எதிர்பாராத செய்தி உங்க வாழ்க்கையை வளமா மாற்றும். ஆமாம், நமக்கு தெரியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதிர்பார்த்து இல்லைங்க, எதிர்பாராம தான் எல்லாத்தையும் அவர் செய்வார். ஆமென் ஆமென்னு சொல்லுங்களா? ஆமென். ஹalleluya. glory to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிற நேரம் கருதி ஃபாஸ்டா போறேன். come on listen to me. அடுத்தால பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். சொல்லுங்க. அவனை வலது கையினால் பிடித்து, சொல்லுங்களேன், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். பாருங்க, இதுவரைக்கும் நடந்ததென்ன? தூக்கி கொண்டு வந்தார்கள். இதுவரைக்கும் நடந்ததென்ன? தூக்கி கொண்டு போனார்கள். எதுக்கு தூக்கி கொண்டு வந்தார்கள்? பிச்சை எடுக்க. எதுக்கு? அதுக்கு பிறகு தூக்கிட்டு போனாங்க, பிச்சை எடுத்தது புடுங்கிறதுக்கு. ஹலோ, இதுதான் இவங்க செய்த உதவி. ஹல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமா, இவன் எழும்பணுன்னே எழும்பலை. கவனிங்களேன், சில நேரம் நல்ல செய்தி வந்தானே எழும்ப மாட்டோம். ஹலோ, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கோம்ல, நல்ல சௌரியமான இடத்துல உட்காந்துருக்கோம், யாரோ வராங்க, சாப்பாடு தராங்க. ஒருவேளை இவர் இப்போ பாஸ்டர் எழுப்பி விட்டு போயிடுவார், நாளைக்கு இது வரைக்கும் சாப்பாடு கிடச்சிருக்கு, என்னையை சுமக்கிறாக, நான் என் பாட்டு உட்காந்துருக்கேன், நாளைக்கு என்ன வேலை செய்யணும்ல. ஹலோ, ஆண்டவர் சொல்லார், முடங்கினது போதும் எழும்புங்கிறார். என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க, எழும்பி பிரகாசிங்கார். நீ முடங்கினது போதுங்கிறார், நீ யாரையும் நம்பி வாழ்ந்தது போதுங்கிறார். ஹலோ 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 அசிங்கமாக வாழ்ந்தது போதுங்கிறார், அருவருப்பாக வாழ்ந்தது போதுங்கிறார். எழும்புன்னு சொல்கிறார். உன் பழைய வாழ்க்கையை விட்டு எழும்பு, உன் பிரச்சனையை விட்டு எழும்பு, உன் கவலையை விட்டு எழும்பு, கையை தட்டி உன் கண்ணீரை விட்டு எழும்பு, உன் அருவருப்பை விட்டு எழும்பு. இனி உனக்கு பழைய வாழ்க்கை இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் விளைந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏய் ஹா ரா பா கா தா ரா துடிபி காலபா ஹத்துடாலபா உடபனா ஹடரபா கத்துடாதலா. எதிர்பாராத உதவி. கவனிங்க, மூணாவது என்ன தெரியுமா? எதிர்பாராத உதவி. அவன் தூக்கி விட்டார். எதிர்பாராத, சொல்லுங்க, எதிர்பாராத. பொதுவாக பிச்சைக்காரங்க என்ன வச்சிருப்பாங்க? ஒரு தட்டு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு தட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம அதில் போடுவோம் துட்டு. ஹலோ, நான் நோட்டு மட்டும் வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுருவாங்க. ஹலோ, நான் அப்படி அவன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் அவன் எதிர்பாராமல் கிடைச்சது முட்டில். ஹலோ, கமான். அவன் எதிர்பார்த்தது, சொல்லுங்களேன், அவன் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் எதிர்பாராமல் கிடைச்சது. ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா.
ஹல்லேலூயா. எதிர்பாராத உதவி சொல்லுங்கம்மா. அவங்களும் நினைச்சு பார்க்கல இப்படிலாம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வாரா, நான் இப்படி தூக்கி விடுவானா தெரியாது. எதிர்பாராத உதவியை ஒருத்தன் பெற்றான், எதிர்பாராத உதவியை கர்த்தர் செய்ய வைத்தார். இன்னைக்கு 2 காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு சிலருக்கு எதிர்பாராத சில உதவிகளை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு சில எதிர்பாராத உதவியை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டும் செய்ய போகிறார், உங்களுக்கும் செய்ய போகிறார். எதிர்பாராத உதவிகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஏய் ராடாலா மகாதா காபாகாதா. ஹல்லேலூயா. எதிர்பாராத உதவிகள் இயேசுவின் நாமத்தில் வரட்டே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராத உதவி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எதிர்பாராத. கமான் 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 சத்தமா சொல்லுங்க. எதிர்பாராத உதவி. எதிர்பாராத வாழ்க்கை ஆண்டவர் செய்வார். ரொம்ப நல்லா இருக்கும். 2 வருஷத்தை திருப்பி பார்க்குறேன். என்ன கவனிங்க. இந்த வருஷம் 90 வரையிலும் 2 ஆண்டுகள் சென்னையில் வேதாம கல்லூரி படித்தேன். வறுமை நாட்கள். ஆண்டவர் மறுபடியும் ஊழியத்துக்கு அழைத்தார். 18வது வயதின் முடிவிலே சென்னைக்கு போனேன். நான் தங்கியிருந்த போது அங்கே இருந்த 24 மாணவர்கள் இருந்தோம். பிறகு நான் கிராஜுவேட் ஆகும்போது 12 மாணவர்கள் இருந்தோம். அப்போ பாஸ்டர் அம்மா வீட்டுக்கு டியூட்டிக்கு போகிறது யார் கேட்டால் சந்தோஷமாக நான் போனேன். பாஸ்டர் வீட்டில் 3 2 வீலர் இருக்கும். பாஸ்டர் மகள் ஒரு TVS 50 வச்சுருப்பாங்க. பாஸ்டருடைய மகன் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். ஒரு சாத்தக் ஸ்கூட்டர் வச்சுருப்பார். பாஸ்டர் ஒரு இண்டு சுசுகி. எனக்கு காலையில் டியூட்டி என்ன தெரியுமா, 3 ஸ்கூட்டரையும் துடைக்கணும், அங்கே இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், பால் வாங்கி கொடுக்கணும். மனப்பூர்வமாக செய்தேன், சந்தோஷமாக செய்தேன். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா எனக்கு 30 ரூபா தருவாங்க மாதத்துக்கு. டெய்லி 1 ரூபா தருவாங்க. வீட்டில் போனால் காஃபி தருவாங்க, சாப்பாடு தருவாங்க. நான் வறுமையில் வாழ்ந்தவன். இதான் பேஸ்ட்டு, இதை தான் சோப்பு வாங்கினேன். அப்படி தான் நான் வாழ்ந்தேன். மாதம் 30 ரூபா. தியாலஜி முடிக்க தட்டும் என்னுடைய 2 ஆண்டுகள் அந்த நினைப்போல் வந்தது. இந்த வருஷம் ஜனவரியில் சென்னையில் அன்பு தகப்பன் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அதே சர்ச்சில் நான் எந்த பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணணும் படித்து வளர்ந்தனோ அங்கே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தேன். 2 சர்வீஸில் பேசினேன். ஒரு சர்வீஸில் 500 பேர், இன்னொரு சர்வீஸில் 1000 பேர் இருந்திருப்பாங்க. அம்மாவும் ஐயாவும் நல்ல வயசாயிட்டு தாய் தகப்பன் ஆவிக்குரிய தாய் தகப்பனை உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், முடிஞ்சு வந்து என்கிட்ட சொன்னாங்க, தம்பி சாமுவேல் அதெல்லாம் போய் சொல்லாத, ஒரு தடவை சொல்லிட்ட போதும் அப்படின்னாங்க. ஏன்னா நான் சந்தோஷமாக நான் சொன்னேன். நான் ஐ எம் நாட் பிளைம், நான் குற்றப்படுத்தலை. ஏன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, நான் ஒன்றும் எதிர்பார்த்து செய்யலை. நான் பைபிள் காலேஜ் முடிச்சு வரும்போது 20 வயசில் எனக்கு சைக்கிளே கிடையாது. அப்படி தான் நான் ஒழித்து வந்தேன். ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கல. உனக்கு 3 கார் கொடுத்துருக்கிறார். அது ஆசீர்வாதம்னு சொல்ல தெரியல, தேவையின் அடிப்படையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். வாகனம் ஓட்டுறதுக்கு 4 டிரைவர்ஸ் இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க வாகனம் ஓட்டுறதுக்கு. ஒரு குறை வைக்க ஒன்றும் நான் எதிர்பார்த்ததில்லை. சொன்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஆண்டவர் செய்கிற உதவிகள் நான் எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கணும், கர்த்தருக்காக வாழுங்க, அவர் சித்தத்தை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. அவரை மட்டும் நம்புங்க, அவருக்கு மட்டும் காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் தருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த கவனிங்க, வாகனத்தையோ பொருளையோ ஆசீர்வாதம் என்று சொல்ல வரல. ஐ எம் சாரி, நான் அதை மிகைப்படுத்துகிறவன் அல்ல, சாட்சிக்காக சொன்னேன். அன்றைக்கி நான் ஒரு 30 ரூபா, நான் தியாலஜி படிக்கும்போது 30 ரூபா தான். அன்றைக்கி நான் தியாலஜி கொண்டு போயிருந்த ட்ரெஸ் என் சொந்த ட்ரெஸ் கிடையாது, யாருடைய பழைய ட்ரெஸ். அதான் நான் கொண்டு போய் நான் வாழ்ந்தேன். எங்கள் வீட்டில் 5 பைசா எனக்கு அனுப்பி தர மாட்டாங்க. வறுமை. 55 வருஷம் எங்கள் அப்பா ஊழியம் செய்து கடந்த 24 வருஷத்துக்கு முந்தைய இறந்தாங்க. நான் முதல் முறையாக காணிக்கப்படல, காணிக்கணும் போது 66 ரூபா தான் இருந்துச்சு. ஹலோ, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்தவன். இன்னைக்கு ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கல. காட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, நான் இந்த பகுதியில் சின்ன வயசுல நான் கன்வென்ஷன் வந்திருக்கிறேன். சின்ன வயதில் இங்கே இந்த பகுதியெல்லாம் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். 90, 91 அப்படிலாம் வருவேன். பாருங்கள், நான் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணி காலையிலே கிளம்புவேன். அப்படி நாகர்கோவில் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து வட சைடில் உட்காந்து அங்கேருந்து டவுன் பஸ் ஏறி இங்கே வந்து மத்தியானம் வருவேன். ஒன்றும் இல்லாத நாட்டில் என்கிட்ட ஒரு 2 வீலர் கூட கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், உங்கள் ஊரில் நான் 11 மணிக்கு பிரசங்கம் பண்ண வீட்டிலேருந்து 10 மணிக்கு தான் கிளம்புனேன். யோசித்து பார்க்குறேன், நாட்களை திரும்பி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் மறக்காது, நான் ஞாபகத்தில் வச்சுருப்பேன். சிலரை அழுவேன். ஒன்றும் ஆண்டவர் செய்தவர்கள் நன்றி உள்ளவங்களா இருங்க. திரும்பி பாருங்கள். 3 காரியம் செய்யணும். பின்னோக்கி பாருங்கள், முன்னோக்கி பாருங்கள், மேல் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. 3 வாழ்க்கையில் மறந்துவிட சொல்லுங்கள். பின்னாலையும் பார்க்கணும், முன்னாலையும் பார்க்கணும், மேலையும் பார்க்கணும். ஆண்டவர் நடத்திவத விதங்களையும் பார்க்கணும், அவர் நடத்த போகிற விதங்களையும் பார்க்கணும். இந்த 2ஓட முற்றப்படாது. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு பரலோகத்தையும் மேலே பார்க்கணும். இந்த 3ஐயும் பார்க்க தவறிடாதுங்க. ஆமென். காட் இஸ் குட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எதிர்பாராத உதவி அவர் செய்வார். வாழ்க்கை மாறப்போகிறது.
எதிர்பாராத உதவி செய்ய போகிறார். இனி பழைய இடத்தில் முடங்க போகிறதில்லை. 4 பேருக்கு முன்னால முடங்க போகிறதில்லை. இனி யாரையும் நீங்க சார்ந்து வாழ போகிறதில்லை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு தோணுது. ஓகே, டைம் நேரம் கருதி போயிடலாமா? 4வது காரியம் போயிடலாமா? ஓகே, குட். அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கமான், சொல்லுங்க சொல்லுங்க. பலன் கொண்டது. எதிர்பாராத பலன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏமா என்ன பலன் தெரியுமா? பிச்சை எடுக்காம வாழ்ற பலன், 4 பேர் சுமக்காம சொந்த காலில் நிற்கிற பலன். ஆமேன் சொல்லுங்க. ஊழியக்காரனை சார்ந்து கொள்கிற பலன். ஆமேன். அநேகர ரட்சிப்புகளை நடத்துகிற பலன். இவனால தேசத்தில் எழுப்புதல் உண்டாக்குகிற பலன். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். 5000 பேர் ரட்சிப்புக்கு காரணமாயிருக்கிற பலன். 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள காரணமாயிருக்கிற பலன். உன்னை கொண்டு எதிர்பாராத பலனை தரப்போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் மகளே. ஷாக்காபா ஹந்தாரா. அவனுக்கு தெரியாது இப்படி எனக்கு ஒரு பலன் வரும். தேவனாகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். God is good. சந்தோஷமா கையெழுத்து அலையிலே சொல்லிக்கலாமா? ஆமென். யாரையோ சார்ந்து வாழாத பலன், யாரையோ எதிர்பார்க்காத பலன். டைம் ஆயிடுச்சே, ஐயோ என்னை வீட்டு போணுமே, எனக்கு 1 2 3 போணுமே, யாராவது வரமாட்டாங்களா? எதிர்பார்த்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. இப்பொழுது யாரை எதிர்பார்க்க வேண்டிய பலன் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஓகே, 5வது. ஓகே, கம் ஆன். 8ஆம் வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அது பழைய ஏற்பாட்டு காலம். அது எருசலேம். எருசலேமில் கண்டு தெரியாதவங்க, பூ விழுந்தவங்க, கை ஒடிஞ்சவங்க, கால் ஒடிஞ்சவங்க, சப்பானிலாம் எங்கே போக முடியாது? ஹலோ, அவனுக்கு தெரியாதுமா. பலிகள் தெரியாது, பண்டிகை தெரியாது, பாஸ்கா தெரியாது, ஆசாரியனை தெரியாது, ஆசாரிய விஸ்தரம் தெரியாது, உள்ள தெரியாதுங்க. இப்போ கர்த்தர் முதல் முறை எங்க கொண்டு போறார்? தேவாலயத்துக்குள்ள போகிறார். எதிர்பாராத ஸ்தானம். ஹலோ, எதிர்பாராத ஸ்தானங்கள். கமான். அன்எக்ஸ்பெக்டட் குட் பிளேஸ், அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர். எதிர்பாராத ஸ்தானத்தை அவர் தருகிறார். 1 சாமுவேல் 2:8 மறந்துடக்கூடாது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எதிர்பாராத ஸ்தானங்களை அவர் தருகிறார். எதிர்பாராத உயர்வு. எளியவனையோ சிறுமையினன் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார். அவன் நினைச்சு கூட இல்லை. அவன் நினைச்சிருப்பான், நான் இப்படியே பிச்சை எடுத்து சாவண்டிய ஒரு நாள் வருதுப்பா, ஊழியரோடு நிற்கிற நாட்கள் வருகிறது. உன்னை பார்த்து சிலர் சாலமன் மண்டபத்தில் ஓடி வருவான். உன்னை பார்த்து சிலர் இயேசு ஏற்றுக்கிடுவான். ஐயோ, இவனா நடந்துட்டானா, உயர்ந்துட்டானா, அசிங்கமா பார்த்தவன் அற்புதமா அற்பமா பார்த்தவன் உன்னை ஆச்சரியமா பார்க்க வேண்டிய நாள் வருது. அம்மா, தேவைகள் இருக்கா? இருக்கு. இன்னும் பிரச்சனைகள் இருக்கா? எல்லா தேவைகள் இருக்கு. ஒரு குறைவும் கத்தர் வைக்கல. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் பொறாமப்படுற அளவுக்கு தான் கத்தர் வச்சிருக்காரு. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம தேவை நமக்கு தான் தெரியும். எவ்வளோ வந்தால் தான் மீட்டிங் வைப்போமே. தோத்தர் 50,000 வந்தால் காத்திரு போட்டு வச்சோம், 1 லட்சம் வந்தால் கன்வென்ஷன் வைப்போம். இது நம்ம வேலைன்னு வச்சுருங்களேன். கையை உயர்த்தி அள்ளியிலே சொல்லுங்களேன். அதோட அதிகமாக வந்தால் ஏதாவது சர்ச்சைக்கு வாங்கி வைப்போம். வேறு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை விட அதிகமாக வந்தால் இப்போ ஓட்டை பிரிச்சுட்டு நம்ம இப்போ ஷர்ட்டு காங்கிரீட் போடுவோம். இதுதான் நம்ம செய்வோம். ஆனால் பார்க்குறதுக்கு பொறாமப்படுத்த வைக்கிறார் வழியே ஒரு குறைவும் கத்தர் வைக்கல. God is good. ஆண்டவர் நல்ல நாட்கள் வருகிறது. நாட்கள் ஓடி வருவாங்க. உங்களை பார்த்து ஓடி வருவாங்க. உங்களால் சிலர் இயேசுவை நம்புவாங்க. உங்களால் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்பாராத ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமாக கர்த்தர் மாற்ற போகிறார். சொல்லி அமர்கிறேன். கடைசியா பாருங்க, நேரம் கரெக்டாக முடிக்கணும். பத்தியில 2ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. சப்பானி. 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பிச்சைக்காரன். 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, குணமாக்கப்பட்ட சப்பானி. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, குணமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 சொல்லுது, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். ஏமா, 40 வயசு வரை யார் தெரியுமா? பிச்சைக்காரன், சப்பானி. இதான் பேரு கட்டியலா? ஆனால் ஒரு நிமிஷத்தில் பேர் மாறிட்டு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன். எதிர்பாராத பெயரை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. உங்க குடும்பத்துக்கு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. உங்க வாழ்க்கைக்கு எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் குட் நேம் ஆண்டவர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு வருகிறது. எதிர்பாராத பெயர் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஏய் ஹalleluya. ஷா தா 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 ஷிடபகதுடா லபாலியா. ஹalleluya. எதிர்பாராத பெயரை அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை பத்தி பேசுற நாட்கள் வரும். சந்தோஷமா சொல்லுங்க ஹalleluya. glory to God. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டுமா ஊழியத்துக்கு கர்த்தர் செய்வார். ரொம்ப சந்தோஷமா இருந்த ஷர்ட் போட்டு போறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நினைக்கிறேன். மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆமென். நான் அந்த சர்ச் நேம் நினைச்சிட்டு வந்தேன். அழகான இடத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு விசாலத்தை கர்த்தர் தந்தார். God is good. ஃபுல் ஆத்துமக்களை கர்த்தர் தரப்போகிறார். உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வரப்போகிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் சபைக்கும் ஸ்தாபனத்துக்கும் உங்களை சேர்ந்த சபைகளுக்கு எடுத்துக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சாப்டர் 4 verse 4. இந்த சப்பானியை பார்த்ததுனால, இவன் சுகமானதை பார்த்ததுனால, சாலமோன் மண்டபத்துக்கு ஓடி வந்ததுனால அங்கே போட்டிருக்கு, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார். அவர் தொகை ஏறக்குறைய ஏறக்குறைய எவ்வளோ இருந்துச்சு? எதிர்பாராத அறுவடை, அன்எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட். யாருக்கு? யாருக்கு? கவனிங்க. எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத தொடர்பு, எதிர்பாராத உறவுகள் ஐக்கியங்கள், எதிர்பாராத நல்ல செய்தி, எதிர்பாராத பலன், எதிர்பாராத உதவி, எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத பெயர்கள், எதிர்பாராத அறுவடை. யாருக்கு? 4ஆம் வசனம் இப்போ வாசிங்க. எங்கே? 64:4 ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவைகளை நேரே அல்லாமல் உலக தோற்றம் முத கொண்டு, தம்பி காத்திருந்து ஜெபிப்பதனால், காத்திருந்து. ஆமென். அல்லேலூயா.